இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் சவுந்தர். கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் தொடங்கி யோகி பாபு வரையிலே எல்லா நகைச்சுவை நடிகர்களோடும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் தான் நகைச்சுவை நடிகரான சவுந்தர். ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அதையாப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். இதத்தான முதல்லயே சொன்ன. போடா போடா. அட போங்க, நீங்க கஸ்டமர் பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க? வெட்டி பாயா. யார் நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். எட்டி போ, இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. இயக்குனர் வாசுவோடு இணைந்து பல திரைப்படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சவுந்தர் நகைச்சுவை நடிகராகவும் உதவி இயக்குனராகவும் இந்த திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சினிமா தான் வாழ்க்கை அப்படின்றத எந்த காலகட்டத்தில் தீர்மானிச்சிங்க? எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே தீர்மானிச்சது தான் அது. ஒரு 5வது படிக்கும்போது நான் மோனோ ஆக்டிங் சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு நாடகம் ஏதோ ஒன்று நடித்து காட்டுறேன். ஒரு டீச்சர், அவங்க சரோஜான், அவங்க டீச்சரு, அவங்க வந்து சொல்கிறாங்க, சும்மா கேஷுவலாக பேசும்போது, இப்போ நடித்த இந்த பையன் நாளைக்கு சினிமாவில் கூட பெரிய ஆளாக வரலாம், யாருக்கு தெரியும், அந்த மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணுங்கன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது மைண்டில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் 6th போகிறேன், டேனிஷ் மிஷன் ஹைஸ்கூல்னு சொல்லிட்டு நெல்லிக்குப்பத்தில். அங்கே ஸ்டீஃபன் ஒரு வாத்தியார், அவர் வந்து ஏதோ பார்த்துட்டு சாணக்கிய சபத்தில் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் வந்து இளவரசன் கேரக்டர் கொடுக்குறாரு. அது வந்து என்னென்னா, அவர் வந்து அதில் வந்து வெள்ளி நிலா முற்றத்திலே, அந்த வேட்டைக்காரன் படத்து பாட்டு வந்து அப்போல்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க நாடகம். ஆமாம். அவர் வந்து என்னை அந்த குதிரையில் வச்சு போகிற மாதிரி பாடம் பண்ணுறாரு. அதில் வந்து நான் இளவரசன் செத்து போயிடுவோம் அந்த சாணக்கிய சபத்தில். இளவரசனையும் விஷம் வச்சு கொண்டு போனேன், அந்த நந்த வம்சத்தை அழிக்கணுன்ட்டு சாணக்கியர் போட்ட சபதத்தில். அது வந்து அப்போ தூக்கி வச்சுட்டு வசனம் பேசிட்டு நான் இறந்துட்டேன். இந்த மாதிரி அப்படியே போடுவேன், கண்ணை கிண்ண முழிச்சா அவ்வளோதான், உண்மையிலே போட்டுருவேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த நாடகத்துக்கு வந்து அவங்க ஊரில் இருக்கிறவங்களாம், எனக்கு ஒரு டிக்கெட் கொடு, எனக்கு டிக்கெட் கொடு, எனக்கு ஒரு தேட்டரில் போட்டாங்க, கிரிஜா தேட்டர் ஒரு தேட்டர், எனக்கு டிக்கெட் கொடுனாங்களா. இது இவ்வளோ இப்போ நாடகத்துக்கே இவ்வளோ இது இருக்கே, வேல்யூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கண்டினியூவாக மோனோ ஆக்டிங்கு, கட்டுரை போட்டி, ஒன்றை விட மாட்டேன், ஸ்கூலில் பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது. ஜெயிக்கிறோம் தோக்கிறத பற்றி கவலையே கிடையாது, எல்லாத்துக்கும். அதை அப்படியே ஊறி எல்லாத்தையும் சொல்லுவேன், சினிமாவுக்கு தான் போகணும். எங்கள் அண்ணன் வந்து எனக்கு காலேஜில், எனக்கு பிகாம் இன்ட்ரெஸ்டடு. எங்கள் அண்ணன் காலேஜ் சேர்க்கும்போது என்ன சொன்னார்னா, நீ வந்து பிகாம் வந்து என்ன, எனக்கு பாண்டிச்சேரியில் கிடைக்கல, அது விழுப்புரத்தில் கிடைச்சிது. அதனால் நீ பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன், நீ ஏன் கண்ணுக்கு எதிர்க்கிறோம், நான் நீங்கள் இப்படி பிஏ லிட்ரேச்சர் சேர்த்து, நீ தான் சினிமாங்கிறல்ல, ஃபுல் இங்கிலீஷா, நம்ம தமிழ் மீடியத்தில் போயிட்டு அங்கே போனால் நமக்கு என்ன தெரியும், தாச்சு பூசுன்றானுங்க, ஆளோ உடுங்கடா சாமிட்டு ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஓடி விட்டேன். இந்த மாதிரி சினிமா, அது வந்து சினிமானா ஒரு பைத்தியம் தான். அது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, சினிமான்னு நினைக்கிற எல்லாருக்குமே அது ஒரு பைத்தியம் தான். மெட்ராஸில் டிக்கெட் எடுத்துமே தவிர வேறு யார் பேரையும் சொல்லி டிக்கெட் எடுக்கலன்னு வரல, நாட்டில் அந்த மாதிரி. அதாவது நம்பிக்கை எங்கேயாச்சும் வந்துடுவோன்ட்டு யாருமே தெரியாதுல்ல சார், ஊரில் யாரை தெரியும் நமக்கு. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் RS மனோகர் சார், பத்மா சுப்பிரமணியம், இன்னொருத்தங்க யாரோ வருது. அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் வந்து நிறைய பேர் கலந்துங்கன்னா அது எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் பரவாயில்ல, அவனுக்கு பத்மா சுப்பிரமணியம் பரவாயில்ல, அப்போ பெரிய ஆளுமைகள். எங்கள் அண்ணன் அன்றைக்கெலாம் பயங்கர சந்தோஷம், பரவாயில்ல பத்மா சுப்பிரமணியம் இருந்தாங்களா, மனோகர் வந்தாரா, சரி அவங்க லைட்டாக என்கரேஜ்மெண்ட். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், வந்தபோது ஃபஸ்ட்டு சினிமாவில் அறிமுகம்னு பார்த்தா தினந்தோறும் நாகராஜ்னு ஒரு டேரக்டர் தான். அவர் தான் எனக்கு வந்து, அவர் யார் அறிமுகப்படுத்துதுன்னா, நான் இளையராஜா எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கு அவர் ஒரு காரணம் வச்சிங்களேன் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தா பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இருப்பேன் நான். அப்போ அங்கே ஒரு டிரைவர் அறிமுகம், ராஜாவோட டிரைவர் சோலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அறிமுகம் ஆகிறார். அவர் நைஸாக பேசி கொடுத்து, அங்கே வர டைரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, அதனால் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தலைவர். அப்போ ஒருத்தர் பாட்டு பாடி நல்லா கதை சொல்லுவார், நான் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, சாயங்காலம் 6 மணி வர்றாரு, அந்த தினந்தோறும் நாகராஜா அறிமுகப்படுத்துகிறார். எங்களுக்கு வேலையே என்னன்னா, சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த ரீதி காடிக்க போய் நின்றுவோம். ராஜா சார் பார்க்காத வரைக்கும், ராஜா சார் ஒரு லுக்கு ஒரு மாதிரி பார்ப்பார்ல, அப்போ வெளியில் ஓடி வந்துடுது, எங்கேயாவது கேட்டு வரோன்ட்டு. அப்புறம் அந்த காலத்தில் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அப்போ வந்து
மூர்த்தின்னு ஒரு நண்பர் அறிமுகமாகிறார். ராதாபுரம் மூர்த்தி அவர் பேர். அவர் பிற்கால படம்லாம் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், புதிய பூவிதுன்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ அது ரம்யா கிருஷ்ணன் தான் ஹீரோயின். அந்த மாதிரி கடலூர் கோயில் ராஜா ஹீரோ. அவர் அப்போ சூர்யான்னு ஒருத்தர் டைரக்டர். அப்போ அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்கிட்ட அவர் படம் அந்த படத்தில் சும்மா நடித்தார். சின்ன கேரக்டர் சொல்லவே கூட வேஸ்ட்டு, அவர் வரவில்லை ஃபுட்டேஜில். அப்புறம் என்ன பண்ணார், அவர் என்னை வாசார்கிட்ட கொண்டு போய் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். பி வாசார்கிட்ட அறிமுகம் பிரசாத் ஸ்டுடியோவில் விஷ்ணுவர்தன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார் கன்னடத்தில். அப்போ தமிழில் அவர் படம் பண்ணல, கேப் விட்டார். நீதி நீலுக்கு அப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் கன்னடத்தில் போய் படம் பண்ணார். அங்கே போயிட்டு பார்த்தா அவர் டைரக்டர் ஒரு ஷார்ட் வைக்கிறாரு. அவர் நடந்து வர்றார் படிக்கட்டில், அது மாதிரி ஒரு ட்ராலி போட்டு ஷார்ட்டு. உடனே இப்போ மூர்த்தி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சார் படத்தில் நடிக்கணும்னு வந்திருக்கார் சார். அப்படியா, சரி சரி தமிழ் படம் எடுக்கும்போது வாயா பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா இதுக்குள்ள நடுவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது. நிறைய டைரக்டர் போய் பார்க்குறேன். டைரெக்டாக பாரதிராஜ் சார், பாக்யராஜ் சார், பாலச்சந்தர் சார், ஒருத்தர் ஒரு டைரெக்டாக போய்ட்டுருது. இந்த நடுவில் மீடியேட்டர் மாதிரி போகிறது. நான் டைரெக்டாக போய் பாரதிராஜ் சார் பிரசாத்தில் பேசிட்டு இருக்கார், வைரமுத்து சார் கூட ஏதோ ஒரு படம் முன்னாடி ஏதோ பெருசாக போடுங்க. அதாவது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது வந்து அது ஒரு பெரிய எதுக்காக நான் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் சார். அதாவது என்ன அதாவது வைரமுத்து சினிமாங்கிறது சார் என்ன ஆகணும் சார். இல்லை சார், நான் மிமிக்ரி பண்ணுவேன், எல்லாரும் மாதிரி நடிப்பேன் சார், ஏதாவது படத்தில் அப்புறம் சொல்கிறேன் போய் டெஸ்ட்டு முக்கியம். அதாவது வைரமுத்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாரை பார்த்தா அவர் இந்த நுங்கம்பாக்கத்தில் ஆஃபீஸர் இருக்கு. ஆமாம், அவர் வந்து போய் பார்க்குறேன், ஷூட்டிங் எங்கே நடக்குறாங்க வாங்க அப்படின்ட்டார். அவர் ஏபி டப்பிங் தேட்டரில் டப்பிங் எப்போ போய் பார்க்குறாரு. க்யூ சார் அவர் பார்க்குறதுக்கு. ஆமாம் ஆமாம், க்யூ நிற்குது. ஒவ்வொருத்தனை மனு கேட்பாங்கல்ல இந்த அரசியல், அது மாதிரி வந்து அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை இல்லை சார், சரி சரி அப்புறம் பாருங்கள், சரி நான் அப்புறம் ஷூட்டிங் எடுப்புறேன் அப்படின்ட்டு அவர். உடனே நான் பண்ணேன், என்னங்க சார் ஷூட்டிங் நடக்குது சார், ஷூட்டிங் படத்தில் நடிக்கணும் சார், அதான் சார் எல்லாரும் மாதிரி பேசுவேன். அதெல்லாம் ஓகே, நீங்கள் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே வந்து பாருங்கள். அது ஷூட்டிங் எங்கே நடக்குது, சரி ஓகே, வெள்ளாங்கோயில் ஷூட்டிங். ஓ, அங்கே போயிடுச்சு. கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு சிஐடி காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க ரூமில் தங்கிட்டு வெள்ளாங்கோயில் பஸ் ஏறி போனால் தூரடிட்டு போச்சு ஷூட்டிங். தூரடிட்டு போச்சு. செந்தில் அந்த படத்தை அறிமுகமாக, செந்தில் தான் மேக்ஸிமம் தடுக்கிறாரு என்னை பார்க்க விடாம. இப்போ ஃப்ரெண்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா அது இயற்கை தானே, ஒரு டைரக்டர் இது. அப்போ நான் அதுக்குள்ளே காரில் ஏறி போயிட்டார். அங்கே பயணிச்சாங்கன்னு ஒருத்தர் இருப்பான், என் ஃப்ரெண்டே, அவனை போய் பாருங்கள், மேனேஜர் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனால் ஒரு இடத்துல பெரிய பந்தி நடந்தது சார். அவர் பழனிசாமி அண்ணா இருக்கார்ல, அவர் போய் சென்னையில் வரீங்களா, எதுக்கு வந்துருக்கீங்க? இல்லை சார் இந்த டைரக்டர் வந்து வருஷம் ஷூட்டிங் நடக்குது. ஏங்க என்னங்க இது, அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க, படமே முடிய போகுது, இப்போ போய் வந்துருக்கீங்க, சரி சாப்பிட்டீங்களா முதல்ல? இல்லை சார் சாப்பிட மாட்டீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்கன்னா பெரிய பந்தி நடக்குது. அப்புறம் சாப்பிட்டு சரி மெட்ராஸை வந்து பாருங்கள், இந்த படம் முடியுது, அடுத்த பத்திரம் பார்ப்போம். ஒரு நாள் பாரதிராஜ் சார் வீட்டில் நைட்டில் போய் நிற்கிறேன், என்னைக்காம பார்க்காம விடுறதில்லை அப்படின்ட்டு. நைட்டு 12 மணிக்கு, நைட் 12 அப்போ தான் வர நைட் லேட் நைட்டு தான் வருவார். அதனால் போய் நிற்கிறேன். வாட்ச்மேன் சொல்லிட்டு அந்த வேறு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான். ஆஹா இது வேலைக்கு ஆகாது. அப்போ அப்படியே உட்காந்து எனக்குள்ள ஒரு ப்ராசஸ் போயிட்டு, நடிப்பு வந்து நோ சான்ஸ், அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. என்ன ரூட்டில் போகலாம்? பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள போன்ட்டா அப்படியே நடிகராக நடிகனாக சொல்லிட்டு வாஸ் சார் வீட்டுக்கு திடீர்னு இந்த ஞானோதயம் வந்து வாஸ் சார் வீட்டுக்கு போகிறார். அவர் அப்போ தான் வெளியில் வர்றார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இதுக்கு போகிறார். வர்றார், என்ன விஷயம், யார் சார்? இல்லை சார், இது மாதிரி மூர்த்தி இருக்கார்ல, அவர் கூட்டு வந்தார் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க டாக்டர் பயங்கர ஞாபகம், நீ நடிக்கணும் தானே வந்த? சார் சார் இல்லை சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சார் வந்தேன். நீங்கள் அந்த ட்ராலி ஷாட்லாம் கூட போட்டுங்க, அதுக்குள்ளே இங்கே பேசி ட்ராலி கீழெலாம் பழக்கமாயிடுச்சு. அதுமாதிரி அவர் லெஃப்ட்லேருந்து வருவார், ரைட்டில் கீட்டில்னு என்ன விட்டேன். உடனே அப்படியா, சரி நான் தமிழில் படம் பண்ணும்போது வந்து பாரியா, இப்போதைக்கு நான் இது பண்ணேன் தமிழில் படம் பண்ணும்போது பாரு. சரி இப்படியே ட்ரை பண்ணிட்டு ஊருக்கு போய்டுவோம் சார். ஊருக்கு போவார், பாண்டிச்சேரி தானே எனக்கு நேட்டிவ், பக்கத்தில் டக்குன்னு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுது. திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு சொன்னான், வச்சா அடே உங்கள் டைரக்டர் இது மாதிரி வாசர் சொல்லி அவர் வந்து படம் பண்ணுறாரா, என் தங்கச்சி படித்தவனு ஒரு படம் வந்தாங்க. அடிச்சு பிடிச்சி ஓடு சார். போனால் ஒரு 8 மணி இருக்கும், நைட்டு 8, 8:30, 9 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வராரு, அப்போ தான் வராரு. வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு பழக்கமாயிட்டாங்க. பீதாம்பரம் சார் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ஓரளவு பழக்கமாயிட்டாங்க. என்ன ஏன் அப்படின்னாங்க. இவர் என்ன ஏன் சார், இது மாதிரி சார் படம் ஆரம்பிச்சிருக்கு தெரியாது சார், உடம்பு சரியில்லை சார், அதெல்லாம் சார் ஊருக்கு வர முடியல, படத்தில் எப்படி அசிஸ்டன்ட் எடுத்தார். இப்போ எல்லாரையும் வச்சுட்டேனே, சரி ஒன்று பண்ணேன், இந்த படம் ஏதாவது ஓடிச்சுன்னா பார்க்கலாம்யா, இந்த வார்த்தை சொன்னார். அப்படி எனக்கு அதுவே ரொம்ப அந்த யதார்த்தமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி யாரும் பொதுவாக சொல்ல மாட்டேன், அடுத்த படத்தில் வந்து பாரியா தானே சொல்லுவாங்க, இந்த படம் ஏதாவது ஓடிச்சுன்னா வந்து பார்க்கலாம், ஏவாயா வந்து பாரியா அப்படின்னு.
அப்புறம் அப்பப்போ அப்படி வரும். இப்போ நடுவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்ட்டு ஹிந்துவில் வேலை பார்த்தார் செல்லுன்னிட்டு. அவர் என்ன சொன்னார், தலைவர் தினந்தோறும் நாகராஜ் வந்து கதை சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரவே நீங்கள் இன்னொரு கதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஒரு இது இல்லை அது இல்லை அப்படின்னு. அதனால் முதல்ல நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்கள், ஒரு வேலையை தேடுங்க. முதல்ல உங்களால் மெட்ராஸில் இருக்க முடியுமான்றதை பாருங்கள். பாண்டிக்கு காணாமல் போயிடுங்க, நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் நம்ம தினந்தோறும் நாகராஜ்கிட்ட இதுமாரி நான் இங்கேயே இருக்கணும், ஏதாவது வேலை. அவருக்கு அப்பயும் பயங்கர கான்டெக்ட் இருந்தாலும் இன்னும் உடனே நக்கீரன் கோபால்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நக்கீரன் கோபால் அறிமுகப்படுத்துனாரு, மாரி அவர் வேலை. அப்போ தான் நக்கீரன் பத்திரிக்கை ஆரம்பித்து 4000 பத்திரிக்கை போயிட்டுருக்கு. அதில் என்னை சேர்த்துடுறேன். அதில் கலெக்ஷன் ஏஜென்ட் போயிட்டு ஊரில் இந்த ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறது, சரியாக போனால் பத்திரிக்கை ஏன் போகலன்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. அங்கே 1 வருஷம் ஓடுது அப்படியே போயிட்டு 1 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டலில் தங்கிறது உடம்பு சேர்த்தாலும் நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, நம்ம எடுக்கலாம்ப்பா சினிமா, ஏன் பண்ணி அவசரப்பட்டு போகிறாரு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் வாசர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு, நான் இவர் வந்து வாசர் என்ன பண்ணாருன்னா 18ஆம் தேதி வாயா ஏதோ. அதுக்கப்புறம் பிள்ளைக்காக என்ன தங்கச்சி படிச்சு ஹிட் ஆயிடுச்சு, பிள்ளைக்காக அதுக்கு இதுன்னு எடுத்துருக்காரு. அங்கே போய் பார்ப்பேன், ஷூட்டிங்கை பார்ப்பாரு. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியா, ஃபஸ்ட்டு வார்த்தை அதான் வச்சோம், சாப்பிட்டியா. அது தலைவர்கிட்ட இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். அப்படி சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், காரில் வந்துட்டு இருக்காரு, நான் எதிர்க்க போகிறேன். ஓ திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னேன், 28ஆம் தேதி வாயா ஒரு டேட் சொன்னார். சரி நான் போகிறேன், எதிர்க்க போகிறேன், இவர் எதிர்க்க காரில் உன்னை ஷூட்டிங் வர சொன்னால் இப்போ வரேன். ஷூட்டிங்கா அப்படின்னு நேராக போய் அவங்க அப்பாக்கிட்ட போயிட்டு, அப்பா கிட்ட போய் தான் சார் அவர்கிட்ட, இதில் குரோம்பேட்டில் நடக்குது, உடனே போய் பாரியா. நான் சைதாப்பேட்டை மணின்னு ஒருத்தர் ஸ்டில் போட்டோகிராஃபர் இருந்தார், அவர்கிட்ட தான் சைக்கிள் வாங்கினது. அப்புறம் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, அண்ணா ஒரு 5 ரூபா தான் கொண்டாரு, காலையில் டிஃபன் சாப்பிடுவேன். போனால் நேராக போயிட்டு அந்த குரோம்பேட்டில் ஒரு பழைய மங்களால் ஆடும் ரஜினி சார் ஸ்டில் எடுக்கிற ஒரு சீன். போனால் வாட்சிங் விட மாட்டான். சார் அசிஸ்டன்ட் டைரக்டரியா, அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சொல்ல வேண்டியது, ஏதோ ஒரு திடீர்னு தோணிச்சுக்குள்ளே போயிட்டேன். போனால் அவர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போனால் அப்படியே எங்கள் டேரக்டர் கண்ணில் பரவாயில்ல, அவர் இந்த பக்கம் வந்தாலும் இப்படி பார்க்குறது, அந்த பக்கம் போனால் அப்படி பார்க்குறது, மாறி இருந்தேன். ஆனால் அவர் பார்க்கல, ஆனால் அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு நம்மள பாரு, அவர் ஷூட்டிங் அந்த பிஸியில் இருப்பார்ல. டக்குன்னு உடனே டக்குட்டு லஞ்ச் பிரேக், சத்யா மூவிஸ் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்போல்லாம் விட்டுறானுங்க, ஒரே வெள்ளை கட்டுது எனக்கா ஊற வசி. ஆனால் எப்படி சாப்பிட்றது போயிட்டு என்ன ரெஸ்பான்ஸும் கிடையாது. சரிப்பா ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்லான்ட்டு ரெடியாக இருக்குது. டைரக்டர் முடிச்சுட்டு வெளியாக சாப்பிட்டேயா அப்படின்னு. இல்லை சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சாப்பிட்டியா அப்படின்னா, அப்பா ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது ஆசைக்கு ஒரு பிள்ளை. போயிட்டு உக்காந்து அவன் ப்ரொடக்ஷன் யார் என்னது அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு டைரக்டர் சொன்னார். சரி சார். அப்புறம் ஈவினிங் கூப்பிட்டு அருள் சந்திரநாத் எல்லாம் கிருஷ்ணா எல்லாரும் வந்து அந்த இவனுக்கு பதிலாக வச்சிங்கயா, ஒருத்தர் யாரும் வேலை பார்த்தாங்க கோபின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே. அதனால் நான் பதிலாக வச்சுக்கேன். அவன் சம்பளம் அவன் கன்வீனியன்ஸ் எல்லாத்தையும் அப்பாடா கிட்டத்தட்ட 12 வருஷம் செட்டில் அரைஞ்சதுக்கே அவனே அவர் சேர்ந்து அவர் பணக்காரன்லேருந்து அப்படியே பணக்காரன் படத்துலேயே ஒரு ஷார்ட்டில் வந்து நடிக்கிறது ஒரு ஆள் தேவைப்படுது, டைலாக் பேசுகிற மாதிரி. அருள்னு ஒருத்தர் தான், அவனுக்கு மட்டும் தெரியும் நான் நடிக்க தான் வந்திருக்கேன்றத சொல்லியிருக்கேன், நிறையா நல்ல க்ளோஸாக இருக்கும். உடனே பேசி இதில் உட்கார அந்த ஷார்ட்டில் உட்காராங்க. சரி போனால் ஒரே டேக்கு ஓகே ஆயிடுச்சு. டைரக்டர் ரொம்ப குஷி ஆகிட்டார், வேலை கிடச்சிச்சில. அந்த படம் அது வரல, நான் அந்த அந்த ஷார்ட்டே வரல, படத்தில் வரல. அவர் வேலை கிடச்சிச்சு படத்தில். சத்யராஜ் சார் நான் எப்படின்னா நம்ம அந்த ஊர்லேருந்து வந்தனால வெளிலேருந்தே இருப்போம்ல, ஓப்பன் அடிக்கிறது. வேலை கிடச்சிச்சு ஷூட்டில் சத்யராஜ் சார் பார்க்குறேன் ஃபஸ்ட் டே. அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் பழகிறதுக்கு, ஒரு நடிகர் மாதிரி ஜாலியாக நல்லா பேசுகிறாரு. என்ன தலைவா பேசுகிறேன். உடனே சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் வில்லனாக நடித்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோவாக நடித்த படமும் பார்த்துருக்கேன் சார், வேலை போகுது அது இதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கையை தூக்கி என்ஜாய் மாதிரி பண்ணிக்கலாம், அதுலேருந்து நான் பார்க்க சார் உங்கள் படம். என்ன தலைவா பண்ணுறது, இந்த மல்லின்னு பாடினேன், எல்லாம் கை தட்டினாங்க. அது இந்த படத்தில் எங்கேயாவது நான் அது மாதிரி என்னை அறியாமல் ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் சொல்லிடுங்க, கண்ணை காட்டி பார்த்துக்கிறேன். அதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சூப்பர். அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு கட்சிக்கார கேரக்டர், தொண்டன் கேரக்டர், அது வந்து நீ பண்ணி ஆகிட்டார் டேரக்டர். ஆனால் சத்யராஜ் பயங்கரமாக பாராட்டி பயங்கர அதுவும் வரல, ஃபுட்டேஜில் போய் இல்லை வரல. அதுக்கப்புறம் நடிகரில் இது ஃபுட்டேஜில் போவாதியா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஒரு சீன் கொடுக்குற பட்லர் கேரக்டர், அதுவும் ஃபுட்டேஜில் வரல. என்னப்பா இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும், நம்ம நடிக்கணும் தான் வந்தோம். அப்புறம் சின்ன தம்பி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு அப்போ இந்த கூட அந்த வில்லன் கூட இந்த மீசை எடுத்துருவானே அந்த கேரக்டருக்கு இதே பார்த்தேன், இவனை போட்டலையா அப்படின்னு.
சரி ஒரு பக்கம் மியூசியம் மட்டும் எடுக்கணும் ஓகேவா அப்படின்னாரு. எடுத்துலாம் சார். ஒரு பக்கம் மியூசியோட அழிஞ்சுங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில். முழுசாக எடுத்துகிட்டு அரை மீஸ் தானே வைக்கணும். தெரியல, ஆர்வ கோளாறு. கடைக்காரன் கேட்டா என்னங்க வந்து இதை பந்திக்கிட்டே வச்சுக்கலாம்னா, இல்லை அது படத்தில் நடிக்கிற சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ அதுலேருந்து அப்படி ஷூட்டிங், நிறைய ஷூட்டிங் பார்ப்போம். நான் தினந்தோறும் மணிரத்னம் சார் படம் ஷூட்டிங் நடந்தால் எங்கேயா போய் பார்க்குறது. அவர் என்ன ஒரு ஷாட்டுக்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு. திருடான்னு ஒரு படம் நினைக்கிறேன். அவரும் பிசி தான் கேமரா. இது வீனஸ் ஸ்டுடியோவில் ஒரு டியூப் ஷாட்டு. அந்த டியூப் ஷாட்டுக்கு வந்து சூப்பராய் மாஸ்டர் நினைக்கிறேன். அந்த டியூப் ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஒன்று நாகராஜன்ட்ட பார்த்தீங்களா இப்படி தான் எடுக்கணும் படம்னா, தட்டனா எடுக்கணும் தவிர அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பவித்ரன் படம் நடக்கும். அந்த பிரபுதேவா நடித்த ஒரு பாட்டு லாலா குலோவில் அந்த படம் ஷூட்டிங் நிறையா பார்த்தோன்னா ஷூட்டிங் எனக்கு ஒரு பெரிய வேப்பாடல. பட் ஆனால் என்ன இந்த ரஜினி சாரோட அந்த பழகும் தன்மை, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்காங்களே. ரஜினி சாரில் பயங்கர டவுன் டு எர்த்தாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப. ரஜினி சார் வந்து நெருக்கமாக பழகிறனா எங்கே பார்த்தாலும் ஹலோ எப்படி என்ன கரெக்ட் இது என்ன கரெக்ட் அப்படி வேறு மாதிரி ரிக்ஷாக்காரன் மாஸ் சீன். ஸோ இதெல்லாம் பேசுகிறது அந்த சத்யராஜ் சார் அளவுக்கு. சத்யராஜ் சார் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அவர்கிட்ட. அவர் நீங்கள் ரஜினி சார் அது ஒரு லிமிட் நம்மளே பண்ணிக்குவோம் ஆட்டோமேட்டிக்காக. அவர் அதுக்கான இடமும் இருக்காது, ஸ்பேஸும் இருக்காது. நம்மளும் அந்த நெருங்க நீங்கள் நல்லா பேசினா தான் அவங்க கூட பேச முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்காங்க. வாசு படங்களில் பணியாற்றும் போது தான் கவுண்டமணியோட உங்களுக்கு நல்ல நெருக்கம் பிறந்தது. ஆமாம், அது சின்ன தம்பி பண்ணும்போது தான். வேலை கட்சியில் இருக்கும்போது பேசுவேன். சின்ன தம்பி அந்த மாலைக்கன் காமெடி கொண்டு வரல. ஏன்னா அந்த ஸ்பாட் நான் தான் கிளாப் அடிப்பேன். கிளாப்பு கண்டினியூட்டி. அவர் அந்த நாய் காமெடி நாய் அடிப்பார்ல, அதெல்லாம் எனக்கு பயங்கர சிரிச்சிருவாங்க. யோ சிரிக்காதீங்க என்ன அடி அது வாய் அசந்துரு அப்படியே தான் சோறு மேலே கை போட்டு தனியாக பிடிச்சிருந்தா அப்படியே பேசிட்ட போகிற. அவரை பற்றி அவங்களுக்கு தெரியல. அவர் உலகமாக ஒன்று ஒரு நடிகர் பேர் சொல்ல வேண்டாம். அப்படியே தோல் மேலே கை போடுறாரு. யோ இவன் வேற நடிக்கிறானா இதில் அந்த மாதிரி அவர் அது நம்ம எதிர்க்க கொஞ்சம் சின்ன அவர் கவுண்டர் கொடுத்துட்டா ரொம்ப பிடிச்சிரும். அதனால் அவர் அப்படியே என் மேலே ரொம்ப பாசமாகி அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டு. கவுண்டமணியோட நீங்கள் பழகினதில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க? ஆனால் அவர் டெய்லி பேசும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு 3-4 நாள் முன்னாடி பேசும்போது ஆனால் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி பார்ப்பீங்களாண்ணா? திருவள்ளூர் மாதிரி உக்காண்டிருக்குப்பா வீட்டில். என்ன திருவள்ளூருக்கு குடுமி இருக்குது எனக்கு இருக்காதுப்பா. பேசாமல் பீச்சுக்கு போயிட்டு திருவள்ளூர் சிலையை எடுத்துகிட்டு நான் உட்காந்துக்கலான் இருக்குப்பா. போகிற வர ஜனங்களையாவது பார்க்கலாம்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஹியூமர்னா சார் நீங்கள் வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது பண்ணுறது அது ஒன்று. நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா கேமரா இருக்குல்ல, அதில் பின்னி பல்ல எடுப்பாருங்க. நான் ஒரு நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தேன். என்ன எப்போ பார்த்தாலும் நான் எப்போ வேணாலும் போகலாம் அவர் ஆஃபீஸ்க்கு. அது மாதிரி இப்போ கூட பேசுவார்ட்ட. இப்போ டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுவார். ஆமாம், நைட் ஆனால் ஒரு 9 மணிக்கு அவருக்கு டைம் பாஸ் ஆனால் என்னப்பா பண்ணுற அண்ணா சொல்லு தம்பி அப்படின்வார். ஸோ அதே மாதிரி பேசுவோம். அப்போ நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன். நான் ஸ்டாப்பாக 1 ஹவர் சிரிச்சோங்க 2 மணி நேரம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கார் கவுண்டர். சிரிச்சு செதறி. அது வந்து சட்டையர் தான். நீங்கள் ஒரு வாழைப்பழத்தோல் வழிக்கு விடவனை பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் தான் அவனை போய் தூக்கணும்னு நினைக்காம அந்த கான்செப்ட் தான். ஆனால் அவர் மேலே நீங்கள் யாராவது கோச்சிக்கு பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளை கமெண்ட் அடிப்பாருன்ட்டு. ஏன் அவ்வளோ எதுக்கு? இப்போ இந்த ஒரு படத்தில் ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, ரீசெண்டாக ஒரு படம். அந்த படத்துக்கு அந்த சந்தானமே சொன்ன அப்படி அண்ணன் என்னையும் ஏதாவது கமெண்ட் விடுவார். சரி சிவகார்த்திக் எல்லாருக்கும் தெரியும் அவர் கேரக்டர் இயல்பு. அதனால் ஒரு வேலை பெருசாக அதாவது ஜாலியான ஒரு மனிதன். அது ஒரு என்ன ஒன்று தான் படத்தை மட்டும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்குவார். பாபான்னு ஒரு படம் ரஜினி சார் சொன்னார், நம்ம கூட அந்த அளவுக்கு பண்ணலாம், அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த படத்தை லவ் பண்ணுது, அது ஒரு பேஷன். சினிமா தான். என்கிட்ட சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர் நாடக காலத்தில் இருந்த விஷயம். ஆமாம், அவர் சைக்கிளில் போய் சைக்கிள் அடித்த விஷயம் இதெல்லாம் சொல்லுவார். அப்போ அது ஒரு காலம் இல்லை, அது ஒரு ஜாலியாக. அவர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்பத்தியை பற்றி சினிமா பற்றி பேசாமல், ஆனால் நீங்கள் நாடகத்தில் அடிக்கும்போது என்னென்ன ஏதாவது மேலே போனீங்கன்னா அவர் அதே கேட்குறேன்ட்டு ஆரம்பிச்சிடாரு. செம்ம ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் கவுண்டமணி செந்தில் அவங்க காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப காமெடி. அது கவுண்டமணி அண்ணன் வந்து எப்படின்னா செந்திலோட நடிப்பார், எல்லாம் ஜாலியாக இருப்பார். செந்தில் அண்ணன் குசும்பு தெரியல, கொஞ்சம் லைட்டாக ஊம குசும்பு. இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஆகாய என்ன படத்தில் ஒரு படம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங். இவர் என்ன பண்ணிட்டாரு, கவுண்டமணி அண்ணன் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே
ஃபஸ்ட்டு வந்து அப்படி இருப்பாங்க. அப்புறம் அவர் உட்காந்துட்ட உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் தோழன், செந்தில் கேட்குறாங்க ஜனங்க எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் பார்ட்னரு, இப்படிலாம் கேட்குறாங்க. இவர் என்ன வேண்டே லேட்டாக வராம பாருங்க அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார் நம்மால். திடீர்னு வேண்டே சார் இந்த எம்ஜிஆர்லாம் வருவாங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி கழிச்சு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செந்தில் என்ன வேணே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அப்படி என்ட்ரி ஆகிறார். அப்படின்னு ஒன்று அவர் பார்த்து சொந்தம் போட்ட உடனே வேண்டே பண்ணுவாங்க. இவன் நம்மளை வேண்டே செந்திலானுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அது கேபி மில்ஸ் பால் தெரியல உங்களுக்கு. அந்த படம் ஆகா என்ன பொறுத்துன படம். அந்த படத்துக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கேட்டுனேங்கிறார். ஏய் இன்னைக்கு பேக்கப்பியா, அவர் டேட் அவர் தான் பார்ப்பாரு. அவ்வளோ பக்காவாக இருக்குங்க, செம்ம ஷெட்யூல் அவர். அதனால் வந்து ஏய் நாளைக்கு வேறு படத்துக்கு மாட்டா டிக்கெட்டுக்கடா பாலு வந்து பேசிட்டு இருக்காரு. நான் வந்துருந்தேன், அவங்க தம்பி தான் மேனேஜர் ஒருத்தர். வந்துருந்தேன் கட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாலு காணும் அந்த ஏரியாவில். அவங்க தம்பி என்னப்பா காணாமல் போயிட்டானுங்க, நம்மள என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னாரு. கடைசியில் ஒரு தேர்ட் ஏசியில் ஏற்றி விட்டா அப்படி. யார் ராம்கி அண்ணனையும். நான் வந்து ட்ரெயினில் ஏறி அண்ணனை பார்த்துக்க போகிறேன். அப்போ இந்த தேர்ட் ஏசியில் அந்த ஸ்க்ரீன்மாக இருக்கும். அப்போ ஆனால் அப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து இப்படி பண்ணி விட்டாங்க பார்த்தியாப்பா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சிரிப்பு ஒரு பார்க்குறேன். இதில் என்ன ஐல் காமெடினா, எவனாவது பார்த்துட்டான் ஸ்க்ரீனை போய் இழுத்துட்டு எங்கே அவர் வரலையான்றான் செந்தில். இன்னும் டென்ஷன் ஆகுறாரு, ஊயிடுறாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, திடீர்னு என்ன பண்ணாரு, ஏய் சவுந்தர் என்னையே ட்ரெயினில் ஏற்றிட்டான், உங்களை எல்லாம் நடந்து தான் வர சொல்லுவான்னு நினைக்கிறேன், இந்த எதுக்கு கை செலவு வச்சுக்கோ 100 ரூபா. அது மாதிரி ஐயோ அந்த காவடி மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பால் என்ன பண்ண அப்படின்னு அங்கெல்லாம் நின்றுட்டுருக்கோம் சார் ட்ரெயினில். நான் எம்எஸ்சி சாரோட பையன் கோபி, பாலானந்த், சிந்துன்னு ஒரு அணி இறந்துச்சு இல்லை, அது இன்னொரு 10 ஆள் பாலா எல்லாமே நின்றுட்டுருக்கோம் சார். அவரில் அப்படின்னு என்ன எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்குறீங்க, ஏன் ஊருக்கு போகலையாக்க என்னையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ஏற போகிறார். ஒரு ட்ரெயினில் உடனே விஸ்வநாதன் நம்ம கோபி பாஞ்சே எங்களை வீட்டில் போகிறேன், எங்களை ஏற்றி விட்டு போயா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் எங்களோட ட்ரெயினில் நின்று வந்தார் அன்னி. ஐயோ பொழுது அதெல்லாம். அதாவது அது ஆனால் இப்போ நினச்சி பார்க்க ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அது ஒரு அனுபவம் தானே சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. அவரோட சுச்சுவேஷன் இன்னும் டிக்கெட் கிடைக்கல, அது ஒன்று இருக்குது. நீங்கள் டிக்கெட் கிடச்சி யாரும் டிக்கெட் போடாமல் இருக்க மாட்டாங்களே, அது ஏதோ ஒரு சீசனு ஏதோ ஒரு சம்திங் அடிச்சு அந்த மாதிரி கூட இருக்கலாம். வாசுகிட்ட மொத்தம் எத்தனை படம் வேலை செஞ்சுருக்கீங்க? படமாக பார்த்தா ஒரு 8 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பேன். டிஸ்கஷனு அது இது நடிப்பு கிடிப்புன்னு அந்த படம் சாதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறக்குறைய டிஸ்கஷன் கம் ஆக்டிங் மாதிரி மன்னனில். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10-15 படம் இருக்கும். வாசு சாதாரணமாக நல்லா நடித்து காட்டுவார். ஆமாம், காமெடி வேஷத்தை கூட நடித்து காட்டுவாரா? ஆமாம். அது என்னென்னா ஒரு டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பல டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இது போதும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசைட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து சிறந்த டைரக்டராக இருக்காங்க. எடிட்டிங் நாள் இப்போ அது வந்து எங்கள் டைரக்டர் உண்டு. இப்போ மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு நான் வந்து மன்னனில் எப்படின்னா லேபர்ஸ் கேரக்டர் போட்டு போய் நின்றுட்டேன். கூட்டத்தோட கூட்டமாக நிற்க போறியா, உனக்கு ஒரு செம சீன் இருக்கே, செல்வ விநாயகன் சொல்லிட்டு அவரோட அசோசியேட் அவர்கிட்ட நல்ல கேரக்டர், அந்த ரிக்ஷாக்காரன் கேரக்டர் சூப்பர் கேரக்டராகிட்டார் அவர். நானா உடனே இப்போ வள்ளூர் படத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரன் ரஜினி சாரை வச்சு ஓட்டணும், ரிக்ஷா ஓட்டு இல்லைன்னாரு. நான் ஏதோ பாண்டிச்சேரி ரிக்ஷா ஓட்டின மாதிரி ஓட்டு வந்துட்டேன். தெரியாதுங்க ரிக்ஷா எப்படி ஓட்டு தெரியும். உடனே ஒரு வள்ளூர் கோட்டத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு 10 ரூபா வச்சு இருக்காது, நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருப்போம்ல. உடனே பார்க்கணும், நீ எதுப்பா ஓட்டுற ரிக்ஷா, உனக்கு என்னப்பா தலையெழுத்தாள். இல்லை சார் இது மாதிரி ஒரு படத்தில் ரஜினி சார் அப்படியா ஃப்ரீயாக கற்று தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இழுக்கும் ரிக்ஷா. அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உடனே அந்த கேரக்டர் பண்ணும்போது நான் வந்து ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், அது வேணாம் இது போதும். அது என்னென்னா அந்த போதும் நிறுத்திக்கோன்னு சொல்கிறது. அது மாதிரி கவுண்டமணி என்ன காமெடி எல்லாம் அவருக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் அவர் கொடுத்துருவார், இம்ப்ரூவைஸ் பண்ண ஸ்பாட்டில் அதை வந்து அவர் தடுக்க மாட்டார். ஒரு நல்ல டைரக்டர் வந்து அதை ரசிக்கிறது தான் நல்ல டைரக்டரோட வேலையை. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அவரோட ஃபஸ்ட்டு அவரோட வந்து டெடிகேஷன்னா பயங்கர ஞாபக சக்தி சார் அவருக்கு. நான் வியந்து போகிற விஷயம். ரெண்டாவது இன்னொன்று வந்து அவர் வந்து எப்படின்னா பங்க்சுவாலிட்டி. அதாவது அவருக்கு வந்து வேலை கிடச்சிச்சு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்ருக்காரு.
காமெடியாக எடுத்துருக்காரு. அந்த நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. அது கவனம் பண்ணி என்னன்னா சத்யராஜ் சார் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொண்ணை பற்றி பாடுற மாதிரி சீக்வன்ஸ். அது எடுக்கும்போது அவருக்கு ஒரு 100 டிகிரி ஏதோ ஃபீவர், நல்ல ஃபீவர். அப்போ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போங்க சார், நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதை எடுத்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு 9:15 பேக்கப் பண்ணிட்டு தான் போனார். அதேமாதிரி காலையில் எடிட்டிங்க்கு 5:30 வந்துடுவாருங்க. வந்துட்டு எடிட்டிங். நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க? இப்போ நான் ஒரு போன வருஷம் வந்து அவரை போய் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக போகிறேன். போனால் ஏதாவது கீழே கொஞ்சம் ஏதோ தேர்ந்துக்கிறேன். சார் என்ன சார்ண்ணே? இல்லையா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அது தான் பார்த்துட்டு இங்கே இந்த தேடல் இருக்குல்ல, அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் படம் பண்ணிட்டு. நீங்கள் யோசிப்பார், கரண்ட் டேரக்டர்ஸோட இன்னி வரைக்கும் நீ காம்படிட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கு வந்து அயராத உழைப்பு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இளையராஜா வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பணக்காரன் வந்து கம்போசிங். நீங்கள் பார்த்து வேந்த விஷயம்னு சொன்னால் இதை சொல்லலாம். இளையராஜா வந்து எங்களுக்கு கனவு சார். அவர் கம்போசிங் எப்படி இதுன்னு பார்க்கணும் பயங்கர ஆசை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நைஸாக டைரக்டர் கூடிய அப்படி உள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இன்பிட்வீனில் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பாம்புரோட தான் நடக்கும் டிஸ்கஷன்லாம். அப்போது சார் வந்து நான் போனேன். அருள் நான் சொன்னேன், டைரக்டர் இங்கே என்ன இது பிரசாத்தில் இருக்கிறதா வாத்தியார் வீட்டுக்குள்ள ரீரி காடிக்கும். வாத்தியார் வீட்டு பொன்மனை செல்வன் எதிர்ப்போம். அப்புறம் ரீரி காடினா அப்படியா தலைவர் நீங்கள் கிட்ட பார்த்தா அப்படி ஏன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து வெளியே நின்றுட்டுருங்க. நான் வந்து என்ன இங்கே அப்படின்னா அங்கே போகாமல் என்ன இங்கே அப்படின்னா இல்லை சார் ராஜா சார் ரீரி காடிங்க சார். ஸோ நானே வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன், நீ என்ன பண்ண போகிற போயாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி பண்ண சரி பார்க்க கம்போசிங் போனோடனே அப்படியே சார் ஒன்றுமே சொல்ல டைரக்டர் அப்படின்ட்டுங்க. சத்ய தியாகராஜ் சார், சந்திரநாத், வாஸ் சார், நானுங்க, வேறு யாருமே இல்லை. சந்திரநாத் தான் ஆள் மாதிரி வச்சுக்கலாம், யாருக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், சந்திரநாத் என்று சார் அப்படின்ட்டு உடனே ராஜா சார் வந்தார். வந்து 6 மணி போட்டு வந்தார். உடனே டக்குன்னு நான் உக்காண்டேன். ஏதோ ஒரு இதில் வந்து உக்காண்டேன் பார்த்துக்கொண்டு சந்திரநாத் சத்ய தியாகராஜ் சார் ஏங்க அவர் மாட்டு உக்காட்டு உங்களுக்கு என்னங்க அவர் வந்தால் இல்லை பிரச்சனை பேசாமல் இருக்கு அப்படின்னு. வாடா அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் அந்த 6 மணி டைரக்டர் சுச்சுவேஷன் என்ன ஒரிஜினல் லைன். அது லாவாரிஸ் படத்தோட ரீமேக். அது என்ன ஒரிஜினலில் என்ன இருக்கும் வாசு அப்படின்னாரு. ஒரிஜினலில் வந்து எதனா மரத்தை வச்சுவான் தண்ணி ஊற்றுவான் அந்த மாதிரி வரும். நான் அப்படியா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்று சொன்ன உடனேங்க வாழ மாத்துமா ஏ மனமே கலங்காது நீ தபேல கபேல எதுவுமே ஒன்லி ஹார்மோனி. பாரங்கள் எல்லாமே படைத்தவன் அப்படியே புண்டு இருக்குது. ஆஹா கொட்டுடா அப்படின்ட்டு அப்படியே பயங்கர குஷி ஆகிட்டேன். அதில் ஓம் சாந்தி ஓம்னு ஒன்று வரும். ஓம் சாந்தி ஓம். ஆனால் டாக்டர் ஆனால் ஓம் சாந்தி ஓம் நல்லா இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் அது எனக்கு பயங்கர ஒரு வியப்பான விஷயம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். இது என்னன்னா அந்த இடத்துல என்ன நினச்சிருந்தா ஒரு அசிஸ்டண்ட்டு அப்ரண்டிஸு இவன் எதுக்கு இங்கே உள்ள நினச்சிருக்கலாம், அதை பண்ணவே மாட்டேன். அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல பாருங்க. அப்போ நான் ஸ்மோக் பண்ணுவேன், இப்போ பண்ணுறதில்ல. இப்போ வந்து அருள் சொல்லிட்டு படம் பண்ண போகிறான். நான் அவன் கூட வந்து அசோசியேட்டாக போகிறேன். அருள் கூட அவன் வந்து கூட்டான் டேரக்டர் சொல்லிட்டு சரி போயாச்சு. போன உடனே அதுக்கப்புறம் அருளுக்கு அந்த படம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இதாகி போச்சு. நான் மறுபடியும் டேரக்டர்கிட்ட வந்து நைஸாக அப்படியே என்ன பண்ணுறது அப்படியே வந்து என்ன அவன்கிட்ட போனேன். என்னாச்சு உடனே இவர் செல்வ விநாயகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல டைப். அவர் உடனே என்ன பண்ணார், ஆமாம் அவன் எதிர்க்கே சிகரெட்டு அவன் மூஞ்சிலும் போதுனா அப்படின்னாரு. அதுக்கு வேறு டேரக்டர் என்ன சொல்லுவாங்க, அப்படி பண்ண அப்படின்னு. நீ கூட தான் தம் அடிக்கிற, அதுக்கு எனக்கு என்ன, அது என்ன பிரச்சனை, அதான் பிரச்சனை, அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பாரு, அதுதானே பிரச்சனை. இதுதான் ஒரு அந்த மென்டாலிட்டிங்கிறது. ஸோ அது மாதிரி அவர்கிட்ட பல நல்ல விஷயம். அது சார் பொய் சொல்ல மாட்டார், ப்ரொடியூசர் ஏமாற்ற மாட்டார், சொல்கிற டைமில் பண்ணுவார். அதனால தான் ஸ்டில் ஹி இஸ் டூயிங். வாசுக்கிட்ட பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க. நீங்கள் ஏன் டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கலை? இல்லை முயற்சி எடுத்து சார் பண்ண சத்யராஜ் சார்கிட்ட போய் அதுதான் மெயினாக. நான் வந்து வில்லாதி வில்லன்னு ஒரு படத்தில் ஆக்சுவலாக வந்து இவர் கதை சொல்ல போகிறேன் நான். அப்போ மனோஜ்குமார் வண்டிச்சோலை சீனிவாசன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு பொள்ளாச்சியில். சரி வாங்கன்னிட்டார் என்ன கதை கேட்க. சரி ரெண்டு போய் கதை சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு கதை சொன்ன உடனே இதேமாரி டைப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இது மனோஜ்குமார் படத்தில். அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு. அந்த வார்த்தை பிடிச்சிருந்தது.
நம்ம சேர்ந்து பண்ணலாமா, நீங்கள் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க அவர் சொல்லவே இல்லை. சார் ஓகே சார், எனக்கு என்னென்னா அதில் ஒர்க் பண்ணி அதன் மூலியமாக இவரை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட் தான். அப்புறம் வில்லாதிகள் ஒர்க் பண்ணேன், அதில் ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு. அப்போ கூட இருக்கிறவங்க விட்டுருவாங்களா அப்படி சூப்பரான கேரக்டர்லாம். சார் உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறான் டக்கு அந்த மாதிரி. அது அப்புறம் அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படம் வந்து கேரளாவில் நல்லா போச்சு. அதாவது ஹிட்டு தான், அது சென்சேஷனல் ஹிட்லாம் இல்லை, ஹிட்டு. அந்த பூவுக்கு ஒரு கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும், சூப்பர். அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக பேசப்பட்டது. அதுதான் கிளைமேக்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இல்லை அது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த படம் வேணால் இப்போ ராமநாத் சாரும் பாலுவும் வந்து அந்த படம் ஓடுறதுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி அவர் அப்படியே திறப்பட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அப்புறம் அவர் அது மாதிரி கேரக்டர் கிடையாதுல்ல, அவர் அதனால் அதை கண்டுக்கல. அப்புறம் அவருக்கு ஒரு கதை சொன்னேன், போயிட்டு மறுபடியும் ஒரு கதை இந்த மாதிரி தினந்தோறும் நாராயணன் சொன்னால் சூப்பராக தலைவர் நீங்கள் தலை சத்யராஜ் சார் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி வில்லனி கேரக்டர் மாதிரி ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் சொன்னேன். அப்புறமா சொல்கிறார், நான் ஏன் தெரியும் புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறதுன்னு. அப்புறமா சொல்கிறார், வாய் இது முதல்லே சொல்லி தான் இப்போ வேற ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அஜித்துகள், சூர்யா, இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் போய் ட்ரை பண்ணுறேன் சொன்னீங்க. ஆமாம்மா, அஜித்துக்கு வந்து எனக்கு ப்ராமிஸே பண்ணார். ப்ராமிஸ்னால் அப்போ யார் பிஆர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் பேர் நல்ல பேர் மறந்து அவர் இறந்துட்டார் நீங்கள், விக்னேஷ் கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸ் விக்னேஷ். அவர் இருக்கார். அப்போ வந்து நான் ப்ராமிஸாக பண்ணுங்கிறாரு. ஆனால் டைமிங் மட்டும் எனக்கு தெரியாது, நான் இப்போ பண்ணுறேன், நான் பண்ணுறேன் நிச்சயமாக பண்ணுறேன், கதையெல்லாம் நீ கேட்கலாம், நான் பண்ணுறேன் ஷோரா அப்படின்றாரு. கதை சொன்னீங்களா? கதை சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சூர்யா ட்ரை பண்ணுறேன். அது என்னென்னா என்ன கேரக்டர்னு சொல்லி பாருங்க, அது ஒரு ரிச்சான கேரக்டர் சார், ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு, ஒரு மல்டி மில்லியனர். அப்போ அது அஜித் மாதிரி ஒரு ஆள், ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி நம்ம ஒரு ரிச்சான லுக்குன்னா அது மாதிரி இருக்கணும். அப்போ திடீர்னு பார்த்தா சூர்யா அதுக்கு ஆப்டாக இருப்பார். ஏன்னா அது இந்த படம் ஹிட்டு, ஏர்டெல் ஓனராக வருவார்ல முருகதாஸ், கஜினி. இது நல்லா இருக்கு, சூர்யா கிடைக்கும் சொல்லிட்டு சூர்யாவை பிடிக்கணுமே சரின்ட்டு சத்யன் இருக்கா அப்படின்னு, நம்ம சத்யன், ஆமாம் நடிகர் சத்யன், அவனால பாண்டிச்சேரிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போனப்போ சத்யன் வந்து அவனுக்காக கதை கேட்க மாட்டேங்க நான் சத்யன். அப்புறமா அவனை பாண்டிச்சேரி கூட்டு போய் வளைச்சி உட்கார வச்சு அவன்கிட்ட ஒரு கதையை சொன்ன. அந்த கதையை சொன்னவொடனே நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூர்யாட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த குட்லக் தேட்டரில் வந்து இப்போ 4 ஃப்ரேம்ஸ் இல்லை, குட்லக் தேட்டரில் வந்து நான் என்னை பார்த்து லைட்டாக ஒரு சின்னதாக அவருக்கு அவர் எனக்கு இப்போ நல்லா பழக்கமாயிட்டார். சிங்கத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாலா படத்தில் நடிச்சு அவரோட அண்ணே தடா இதுக்கு அதுக்கு சம்மந்தம், அது உங்களோட இஷ்டம், கதை கேட்குறது உங்களோட இஷ்டம். ஆனால் நடிப்பு கிடிப்புன்னு வந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே சார் கூல் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் யோசித்தார், சரி நடிப்பு வாய்ப்பு வந்தது அப்படியே. அப்போ கதைன்னு பாக்கியராஜ் சார் வந்து ஒரு சீரியல் எடுக்க ஆரம்பித்தார். சீரியல் எடுத்த தொடர்ந்து நடிப்பு, சரி ஓகே ரைட் அப்படின்னு ஒரு ரூட்டில் போயிடுச்சு. இதுதான் மேட்ரு. வாசுனுடைய பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர் பிரபு. ஆமாம், அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம் எப்படி? இல்லை உண்மையிலே சார், பிரபு சாருக்கு வந்து இன்னோசென்ஸான ஒரு ஃபேஸ்னால் அவருக்கு தான் ரொம்ப இல்லை, நேச்சுரலாக ஒரு இன்னோசென்ட். ஆமாம், பயங்கர இன்னோசென்ட். அதனால தான் சின்ன தம்பி அவ்வளோ பெரிய ஹிட். கரெக்ட். நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் மாட்டாங்க, தெரியல. பட் ஆனால் வந்து அவர் ஒரு ரியலி இன்னோசென்ட்டு. நான் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணேன், சின்ன தம்பியில் அந்த சந்தல உச்சியில் இருக்கு அந்த பாட்டு எடுக்கும்போது என்ன பாட்டு, டிகேஎஸ் பாபு தான் மாஸ்டர். ஒரு குதிரை வண்டி இருக்கும், அந்த குதிரை வண்டி இந்த பக்கம் ட்ராலி ஷாட்டு, அவர் வந்து பண்ணணும் ஒரு சின்ன மூமெண்ட்டு. நான் என்ன பண்ணேன், என்ன பொசிஷன் காட்ட சொன்னேன் அப்படி பாபு மாஸ்டர். நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், மாஸ்டர் அவர் என்னோட கொஞ்சம் குள்ளம், அது பார்த்துங்க அப்படின்ட்டேன். அவர் நான் கவனிக்கல, அவர் இருப்பாருங்க பின்னாடி இருந்து ஒரு கை ஷோல்டரில், ஏய் அவர் ஒரு ஆள் சொல்லுவார், அடி ஏய் நான் குள்ளப்பா சார், இல்லை சார் என்னை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருங்க அப்படி சொல்லியா எல்லாம் போட்டு தானே சார். அது மாதிரி ஜாலியான, அது மாதிரி அந்த இதில் அரண்மான அதில் வந்து கிளாப் கண்டிப்பாக தான் பார்ப்பேன். அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த மோட்டர் பம்பு செட்டில் குளிப்பாங்க 2 பேரும், பிடிச்சி தள்ளி விட்டாருங்க, ஃபுல் பேண்ட் சட்டை ஈரம். இது மாதிரி செம்ம ஜாலி ஃபன்னு. ரொம்ப அவர் என்னென்னா அவர் சொஃபஸ்டிகேட்டடில் அவர், அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஜாலியாக பழகுவார் எல்லோரும். அவருக்கு பிடிக்கும், அவர் ரொம்ப அந்த மாதிரி ஜாலியாக கிண்டல் அடிப்பார், எல்லாமே பண்ணுவார். அவர் ஒரு சின்ன தம்பி ஷூட்டிங்கில் வந்து மாடி அந்த ஒரு டேமு சார், ஒரு டேமில் ஷூட்டிங்கு, அங்கே ரூம்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்போ தானே கேரவானு மேலே அந்த மாடி ஏறனா கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கிட்டால் ஏறணும் அட்லீஸ்ட். அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, ஷார்ட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வரனா அவர் அப்புறமா பொறுமையாக வருவார். நான் சார் ஷார்ட் அடி வாங்க சார் அப்படின்னா, வாசு அவன் என்னப்பா கொஞ்சம் கூட மரியாதை
அதுக்கு டைரக்ட் வேறு யாராவது நினச்சிருவாங்க. ஆமாம் நீ அங்கே போய் உட்காந்து போய் நான் ஒவ்வொருத்தரையும் வந்து ஏற்குவாங்க, நீங்கள் உட்காந்து வச்சார போட்டு. அந்த மாதிரி சின்ன தம்பியில் வந்து ஒரு சீனு, தாலி எடுத்துகிட்டு ஓடணும், தாலி எடுத்துகிட்டு ஓடுவார், கீழே கேமரா லோ ஆகி ஒரு இது கட்டாதர மாதிரி அது. இப்போ வந்து டைரக்டர் சொல்றாரு, பிரபு ஓடு பிரபு. உடனே இல்லை நீ வேறுப்பா வாசு, இது ஃபுல்லாக இருக்கும், அது வேறு அதெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா போப்பா ஓடணும், இப்போ எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா இருக்குது. நான் வந்து என்ன பண்ண டாக்டர், ஓ நீங்கள் வேணா ஓடி காட்டியா அப்படின்னாரு. நான் தொடர்ந்து ஓட்டுங்க. ஓனே அதான் கூட நம்ம ஒன்றும் இல்லைப்பாங்க. ஓகே சொல்லிட்டு ஓனேன். கரெக்டாக ஒரு ஓர நெறிஞ்சி 3-4 குதிச்சு. யோ எல்லாம் ஒன்றானதான். அவர் குழந்தை தான். எந்த காலகட்டத்தில் மணிவண்ணனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? மணிவண்ணன் சார் வந்து எப்படின்னா சத்யராஜ் மூலம் பழக்கம் எனக்கு. சத்யராஜ் சார் மூலமாக வந்து எப்படின்னா வில்லாதிலன் இதுக்கு டிஸ்கஷன் போக முக்கியமான கதை. ஆமாம் டிஸ்கஷன் போக 2 வருஷமாக டிஸ்கஷன் அந்த படம். தாய் மாமனுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிட்டோம் டிஸ்கஷன் போகும்போது. அப்போது என்ன பண்ணார், ஒரு அறிமுகப்படுத்துகிறவா சார் சார் தலைவா பயங்கர ஃபேன் தலைவா, நான் பயங்கர படம் ரசிகன், நான் செம்ம ரசிகன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஓவியம் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், அவன் கண்ணு தெரியாதான் இந்த கேரக்டர். அப்போ ராதா வந்து கையில் வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு வருவான் கோயிலுக்குள்ளே. அப்போ அவன் கேட்பான், பொன்னி அந்த பொன்னி அவள் பேர், பொன்னி கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சுருக்கிறியா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை நீ நடந்து வரும்போது கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்கும், அதில் ஒரு சின்ன சினுங்கள் இருந்தது, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இதான் டைலாக். இந்த மாதிரி சின்ன அவரை ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி அந்த சிவகுமார் ஒரு படத்தில் சுதந்திர தியாகியாக வருவார், இவர் கஸ்டோர் பண்ணியிருப்பார் சத்யராஜ், இதை அவுட் போட்டு ஒரு டைலாக் பேசுவார், அதெல்லாம் சூப்பர். ஆனால் சொன்னேன் தலைவா பயங்கர ரசிக்க தலைவா அப்படியே. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது வந்து புஸ்தகம் படிக்கல தலைவர். நான் வந்து படிப்பேன் சார். என்ன புத்தகம் படிப்பீங்க? சரி பாலகுமாரன், நமக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும், தி ஜானகிராமன், இது மாதிரி வாழ்க்கா முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார் முதல்ல வாங்கி படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய படிங்க. ஓகே சார் தேங்க்யூ. அதுலேருந்து அப்படியே பழக்கமாயிட்டார். அப்படி அவர் தோல் மேலே கை போடுற கேரக்டர் தான், யாராக இருந்தாலும் தோல் மேலே கை போட்டுவார். அவர் என்ன பண்ணார், எங்கேயா ஷூட்டிங் போகும்போது என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டுவார். இப்போ இது மாதிரி ஒரு பொருள் வைங்க அப்படின்னால தலைவர் இங்கே வச்சா நல்லா இருக்கல தலைவர் நம்மகிட்ட கேட்பார். அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அப்படியே திரும்புவா, புதுசாக ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ரொம்ப ஜாலியாக அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அந்த படத்தில் டிஸ்கஷன் போய் அவர் சத்யராஜ் சார் அவர் நல்லா ஓட்டுவாங்கல்ல, சத்யராஜ் சார் நிறைய. ஆமாம் அதேமாதிரி தோழர் பாண்டியன் படம் பார்த்துட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஷோ வந்து இதில் கிருஷ்ணவேணியில் படம் பார்க்குறேன். பார்த்துட்டு பொள்ளாச்சிக்கு போகிறேன். சத்யராஜ் சார் அதான் படம் எப்படி இருந்தது சார், செம்ம ஓப்பனிங் சார், சட்டையை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க மன்னன் படத்தில் வர மாதிரி. படம் தான் சார் சும்மா அவனே அது சத்யராஜ் சார் சொல்லிட்டு உடனே அப்படியா நம்ம அவர் ஏதோ ஒரு சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே மணி என்ன தலை படம் எப்படி இருந்ததா சார், நல்லா இருந்தது சார், நல்லா ஓப்பனிங்காக அதெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் தப்பாக சார், நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியல சார், ஒரு மாதிரி கருன்னுது அப்படின்னா. நீங்கள் வேறங்க நல்லா தானே பேசுங்க, அப்புறம் என்ன பேசுகிறீங்க சார், சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகிறதுங்க அப்படின்னாரு. அவர் உங்கள் நல்லது சொல்கிறார் சத்யராஜ். ஆமாம் அவர் உங்கள் நல்லது சொல்கிறார். இனிமேலாவது நைட்டு பூரா கண்ணு முடிச்சு டப்பிங் பேசாதீங்க, எதுக்கு அதுக்கு நல்லது சொன்னால் கேட்டுங்க தலைவா அப்படின்னு. அவர் தான் ரொம்ப ஜென்னின்னு உடனே அவர். ஆனால் அது அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கடுப்பாக தவிர மற்றபடி இவங்க ஓப்பனாக பேசுகிறான்றது அந்த விஷயம் வந்து அவர் ரொம்ப பிடிச்சி. அமைதிப்படையிலேருந்து எனக்கு பழக்கம் அவர் அப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ரொம்ப எங்கே பார்த்தாலும் தலைவா என்ன தலைவா கூட என்ன தலைவா அப்புறம் தலைவா நான் சத்யராஜ் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறேன் தலைவா, ஃபீல் பண்ணி சொல்கிறேன். சத்யராஜ் நான் தான் நடிக்கிறேன், காலேஜில் வந்து சத்யராஜ் மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிறாருங்க. இவனுக்கு என்ன தடவை பண்ணுறது? ஐயோ அந்த மாதிரி அவர் ஒரு நிறைய பண்ணு தலைவர். அவரோட நிறைய காமெடி இருக்கு. ராஜா மகன் படங்க இந்த இதில் எம்எம்ல பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியில் வந்தேன். என்ன தலைவா அதனால் இல்லை தலைவா அது அவரா அவனே ஓகே சார், பட் செகண்டாக பாருங்களா செகண்டாக பார்த்து என்ன தலைவா அது சீமான் தலைவா காதையை கெடுத்து விட்டான் தலைவா ஃபுல் பண்ணி சீமான போட்டு. நான் சீமாட்ட சொல்லுவேன் ரசிப்பா அப்படி அவருக்கு உள்ள நடிச்சு அவருக்கு எடுத்துட்டு வருவாமா அவன்
மாமா சொல்ல அந்த மாதிரி ஐயோ வா. அதெல்லாம் ஒரு உண்மையிலே பொற்காலம் தலைவர். சினிமா வந்து அது டைரக்டர் ஈஸியாக பார்க்கலாம், நடிகர்களை ஈஸியாக பார்க்கலாம். ஒரு ஒரு அந்த எப்படி இந்த ஒரு இப்போ நீங்களாமே நம்ம இப்போ எத்தனை வருஷமாக தெரியும் அந்த மனோபாலம் எல்லாருமே அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்குது சார். இப்போ அது இல்லை. அது ரைட். அந்த எப்போ இது கேரானு ஒரு கலாச்சாரம் வந்ததோ அதுலேருந்து உங்களோட நடிக்கின்றவர்களை பற்றி உங்கள் மனசுக்கு தோன்றதை அப்படியே உங்ககிட்ட சொல்லக்கூடிய தைரியம் எப்படி உங்களுக்கு வந்தது? சத்யராஜ் சார் தான், கவுண்டமணியன், இவங்க 2 பேர் தான் வந்து ஏன்னா அவங்க அது மாதிரி அவங்க கூடயே நான் இருக்கேன். மேக்ஸிமம் சத்யராஜ் சார் கவுண்டமணியன் வீடு தான் இருப்போம் நாங்கள் 99%. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்லப்பா சார். ஒரு இது சுராஜ் படம் தான் அது, குங்குமம் போட்டு கவுண்டர். சத்யராஜ் சார் பயங்கர க்ளோஸ். ராமநாத் சார் எனக்கு நல்லா பழக்கம். அவர் இவர் நல்லா தான் பழக்கம், நல்லா பழக்கம். ராமநாத் சாருக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிறோம். அப்போ கவர்மெண்ட் கேஷுவலாக தான் கேட்குறாரு, ஏன்னா ராமநாதனை பார்த்தியா அப்படின்னு. பார்த்துனேன் அப்படின்போது டக்குன்ட்டு சத்யராஜ் சார் ஏதோ சொன்னார். அவர் பார்ப்பாருங்க, அவர் என்னங்க அவர் பயங்கர க்ளோஸ். வேறு நக்கலா சார் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் என் கண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் ₹1,00,000 ஆனால் அவன் கண்ணை பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணுறேன்னு சொன்னார். அதெல்லாம் மறக்க மாட்டேன் சார். அப்போ நீங்கள் ராமநாத் சார் கூட போயிருக்க வேண்டியதானே. அதில் ஏதோ ஜாலியாக சொன்னேன். ஏன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்லேயே இருந்தேன். மத்தியானம் 1 மணி இருக்கும், லஞ்ச் பிரேக். எப்பயுமே அவங்களோட தான் சாப்பிடுவேன். அப்படியே ஒரு மாதிரி நல்லா திடீர்னு அங்கேயும் வந்தாருங்க சத்யராஜ் சார். அப்புறம் வாங்க சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் எனக்கு சரி என்னங்க அந்த ஆள் எங்கே நிற்கிறார் பாருங்க. அந்த செகண்ட்லேயே பேசுறது அவ்வளோதான், அதோட கேட்டு. அதனால தான் அவர் மேலே நமக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அந்த செகண்ட் தாங்க கோவம். அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதனால தான் அவரோடய நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அவர் இது என்ன நான் அவர்கிட்ட விமர்சனம் பண்ணது வேற ஒன்றும் அடித்து ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க எந்த ஹீரோ வந்தாலும். கட்டளைன்னு ஒரு படங்க, ஆமாம், அதை பார்த்துட்டு வரேன். எப்படி தலைவர் படம் நீங்களாம் தானே சொல்லுவீங்க. பரவாயில்ல சார் அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? என்ன ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு டென்ஷனாக எல்லாம் வெளியில் வந்துட்டானுங்க சார். வீட்டுக்கு போகிறது ரெடி ஆகிட்டோம். அப்புறம் இந்த மேனேஜர் எல்லோரும் தடியால் கூப்பிட்டு அடித்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் படம் பார்க்க. ஆமாங்க என்னங்க இது இப்படி கையெல்லாம் வேறு தட்டாங்க ஷார்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார். அது நீங்கள் டயலாக் பற்றி தட்டி இந்த மாதிரி விமர்சனத்தை யார் ஏற்றுவா? அதனால ஆனால் பட் அது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ விஜயகாந்த் சார் வந்து ஒரு தடவை வந்து சொக்கத்தங்கம் சாரி ரமணா படம் ரிலீஸு, நான் சொக்கத்தங்கத்தில் நடிக்க போயிருக்கேன். அப்போ எப்படி இருக்கு இப்போ நல்லா படம் என்ன எப்படி ரமணா கிளைமேக்ஸு கேப்டன் அந்த கிளைமேக்ஸ்னால தான் அந்த படம் ஹிட் அப்படின்னு. அப்படியா கரெக்டாக தான் என்ன போச்சா கரெக்டாக தான் சொல்கிறாரு, அதான்டா ஹிட்டு அப்படி சொல்லிட்டு அதை அவரை ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்துருச்சு. நீங்கள் சார் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சார் உண்மை வந்து நிச்சயமாக ரொம்ப நாள் நீங்கள் அதை தள்ளி போட முடியாது. உங்களுக்கு அப்புறமா ஆமாம் எல்லாம் கரெக்டாக சொன்னது உண்மை தானே அப்படின்னு. அது வந்து அவர் எப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால அது ஓகே. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கூட வந்து அவர் நடித்த படத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஆமாம். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நான் ஒரு படத்தை பற்றி சொன்னேன், அவர் நடித்த படத்தில் அது 200 கோடி நானே என்னென்ன நீங்களே இப்படி காமெடி பண்ணுறீங்க, நீ இப்படிதாம்மா பேசுவேன் அப்படின்ற. அவர் படத்தை பலமாக சப்போர்ட் பண்ணுவார். எந்த படம் நடித்தாலும் ஆமாம் பலமாக. அது வந்து பெரிய பிஆர் வேலை பார்ப்பார் சார் அவர். என்னம்மா அந்த ஏரியா செங்கல்பட்டில் போதாமா அது எங்கேயும் அவர் சொன்னது ரொம்ப உருப்படியான ரொம்ப அது ஒரு ஜோக் இருக்குது. ஏதோ ஒரு படம் பிரபு சார் கூட நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்துட்டே இல்லையா பண்ணி அப்படின்னா இல்லைண்ணா அதான் ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்க எடுத்துகிட்டு போகிறாயா போய் பாரியா அந்த மாதிரி. சத்யராஜோட பழைய மாதிரி விஜயகாந்தோட பழகிருக்கீங்களா? விஜயகாந்த் சாரோட அவரோட ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். 2 படம் ஒர்க் பண்ணேன். ஒன்று வந்து சேதுபதி ஐபிஎஸ்ல நடித்தா அவர் கூட, பொன்மன செல்வனா நடிச்சு சேதுபதி ஐபிஎஸ், அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம். பட் அவர் ரொம்ப நல்ல மனிதர்ன்றது வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல்ல சார் குளிர்னா மைனஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த அளவு குளிர். டைரக்டர் சார் எல்லாருக்கும் ஆள் ஒரு கோட்டு வர சொல்லுங்க சார், குளிர் தாங்க முடியல பிள்ளைங்களா. அப்புறம் போயிட்டு இன்னும் குளிர் நிற்கவே முடியல சார். இப்போ நீங்கள் காஷ்மீர் போனாலும் அதை தான் பண்ணியாகும். கரெக்ட் இல்லையா? அது வந்து தப்பா ஒரு குளிர் போனதுக்காக பண்ணுறேன். அந்த மாதிரி அது ரொம்ப சகஜமாக எல்லாருக்கும் அன்பாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மதின்னு சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர் நடந்து வந்துட்டு இருக்காரு கோடம்பாக்கத்தில். ஒரு கார் உரசுற மாதிரி வந்து நிற்குது. நின்ன உடனே என்னடா யார் அது கார் உரசுற மாதிரி இது பார்ப்பேன். பார்த்தா கேப்டன் என்ன மதி ஏறுங்க வண்டியில் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு வர்றாருங்க கார். யார் பண்ணுவா? எந்த ஹீரோ வந்து பண்ணுவாங்க?
ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ அதுதான் என்ன அதுதான் அந்த கனெக்டிவிட்டி இப்போ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். அவர் கூட நான் வந்து அந்த 2 படம் அவர் பார்த்தேன். அது 2 படத்தில் அவர் ரொம்ப நெருங்கி பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப அவரு எப்படி சொன்னார், ஒரு கேப்டன்னா அவர் தான் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த தலைமை ஆளுமை இருக்குல்ல, அதை விட்டு கரெக்டாக இருக்கும். வந்து இதுமாதிரி இந்த 12 மணிக்கு மேலே அந்த ஷார்ட் எடுத்தால் எதோ சொல்லுவாங்களே, அது டாப் லைட்டில் எடுக்கக்கூடாது, டாப் லைட்டில் எடுத்தால் நல்லா இருக்காது கேப்டன். அதை ஏய் எவையா சொன்னது, எல்லா படம் டாப் லைட் எடுத்தால் ஓடி கேட்டு அந்த மாதிரி ஓப்பனாக அடிச்சுடுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கஷ்டத்தை மட்டும் தாங்க பார்ப்பார் அவர். ஒரு ப்ரொடியூசர் நம்மளால் லாஸ் ஆகிடக்கூடாது அந்த படத்தில். நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவரார். அதனால தான் அப்போலாம் சினிமா சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரானரியாக. எந்த காலகட்டத்தில் மணிவண்ணனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? சத்யராஜ் சார் மூலமாக தான். அது என்னென்னா அவரோட வில்லாதியில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அமைதிப்படை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு மணிவண்ணன் சாரோட டைலாக், அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு அதாவது காதல் ஒயிட்டில் ஒரு டைலாக் எதிர்ப்பார் சார். ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியாது, ஹீரோயின் வந்து கையில் தட்டை எடுத்துகிட்டு வருவா, பொன்னி அவள் பேர் அந்த படத்தில். அப்போ அந்த ஹீரோ கேட்பா அப்படி, கண்ணன்ற கேரக்டர் இதுமாதிரி வந்து, நீ கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சுருக்கியா, உங்களுக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி கனமான பொருள் வச்சுருக்கேன். இல்லை பொதுவாக உங்கள் சடங்கில் வந்து ஒரு சினுங்கள் இருக்கும், ஆனால் இந்த பொருள் வச்சுன்னா நிறைய சினுங்கள் இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஒரு கவித்துவமான டைலாக் சொன்னா இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து புக்கு படிப்பீங்களான்னு தான் கேட்டார். கடிங்க கேட்டு வாழ்க்கை முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், வாங்கி தர முதல்ல அதை படிங்க. ஸோ அந்த அனுபவம்லாம் தான் அவர் வந்து அந்த அரசியல் படம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணலாம், ஆனால் மணிவண்ணன் சார் மாதிரி பண்ண முடியாது. அது காரணம்னா நூக்கன்காரன் அவருக்கு தெரியும் அரசியல்னா என்ன, அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்னன்றது. அதனால தான் அந்த படம் பெரிய ஹிட். அமைதி மாதிரி அவருடைய டயலாக் இருக்குல்ல, ஸ்பான்டேனியஸ்னா இல்லைடா. நானும் சத்யா பேப்பரே இருக்காதுங்க ஷூட்டிங்கில். பேப்பர்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை தெரியும். அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவார், பேசுவாங்க, சொல்லிக் கொடுப்பார், பேசுவாங்க இப்படி தான். அது ஆட்சி சொன்னாங்க ஒருத்தர், தம்பி இப்படி டைலாக் சொல்லுது, அது கொஞ்சம் உட்காந்து எழுதுனா அது உட்கார மாட்டார்ல நம்ம சத்திரத்து. அந்த மாதிரி அது இயற்கையிலேயே அவருக்கு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ். அவர் ஒரு வியந்த வேறு விஷயம் சார். அவர் ஹைலி டேலண்டடு. அதே மாதிரி இந்த கேமரா லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் சின்னதாக நான் பெரிய இடத்துல இருக்கேன், சும்மா லைட்டாக ஒரு சின்னதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாறும். நான் பார்த்ததே இல்லை. அது ஃப்ளோ வரும், டைரக்ஷனாக வந்து ஃப்ளோ சார். யாரும் மிரண்டுருக்கேன், இந்த ஆள் இவ்வளோ டேலண்ட்டு. மணிவண்ணனுக்கும் சத்யராஜுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். சத்யராஜ் சார் வந்து அவரை பற்றி நிறைய சொல்லுவார். ஒரு நாள் அதனால தான் அவர் சொல்லலையா, ஒருவேளை இவர் சொல்லியிருந்தாரு, அவர் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் கொடுக்குற அந்த நட்பு வந்து ரொம்ப, நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுன்றது வந்ததே கிடையாது. ஆமாம், கான்ட்ராவர்சி 2 பேருமே தலைவர் அந்த இதுதான் இருக்குமே தவிர. இப்போ நீங்கள் அவருக்கு வந்து மார்க்கெட்டு இல்லாத நேரத்துலேயே அவர் படம் கொடுப்பார் சத்யராஜ் சார். ஏன்னா அவர் மேலே அதீத நம்பிக்கை. 2வது நாள் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நன்றி மிகுந்த ஒரு மனிதர். ஏன்னா இப்போ நீங்கள் என்கே விஸ்வநாதன் ஒரு கேமராமேன் இருக்காங்க, சட்டமேன் கையில் அவர் தான் இவருக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. இன்னும் ஸ்டில் வந்து நான் அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன். பட் ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எதாவது பண்ணிட்டு இருக்காரு. 75 அவர் பண்ணது இன்னைய வரைக்கும் அந்த ஃபேமிலியும் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். அதனால வந்து அவர் வந்து மணிவண்ணன் சார் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் மனிதர்களை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அவர்கிட்ட ரொம்ப அது நான் வியந்த விஷயம். அது மாதிரி நீங்கள் அவரை பற்றி பின்னாடி பேசுகிறீங்கல்ல, கண்டுக்கவே மாட்டேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்துட்டார், இப்போ மாதம்பட்டி முத்தானங்கன்னா இவர் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ண வச்சுட்டு, அப்போ என்ன பண்ணியிருக்காரு, தம்பி ராஜி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதம்பட்டி சிவகுமார். மாதம்பட்டி முத்தன், மாதம்பட்டி சிவகுமார் சார், நான் முத்து அவர் மாதம்பட்டி சிவகுமார் பண்ணி, சரி ஓகே பண்ணலாண்ணே, நீங்கள் மணிவண்ணன் சார் போய் பாட்டு வந்துருக்காரு. சரி ஓகே ரைட்டு. மணிவண்ணன் சார் சும்மா ஜாலியாக பேசியிருந்திருக்காரு, இந்த கேரக்டர் நீ பண்ணிடலாம், நான் தான் செஞ்சு பண்ணேன், இது மாதிரி சொல்லி பேசி பார்த்துருக்காரு. இவர் கேட்டு வேணாம் தம்பி மணிவண்ணன் வேணாம், வேற யாராவது சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை வேணாம் சொன்னாரா, தப்பா சொன்னாரா, அது வேணாம் ராஜே. ஆனால் அப்படியே சொன்னாலும் அது உண்மை தானேண்ணே, அவர் இல்லைண்ணா இல்லை போங்கண்ணா, லாபம் வர்றதை பார்ப்பீங்களா, அதை விட்டுட்டு போய் அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து படத்தை ஆரம்பிக்கணும் போங்கண்ணா. அதுதான் சின்ன தம்பி பெரிய தம்பி. அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன்.
நானும் ராஜகபுரம் அந்த ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தோம். சிவசக்தின்னு ஒரு படம். போயிட்டு செய்யார் ரவி நானே 3 பேர் வெளியில் போயிட்டு சும்மா அப்போ தமிழ் அடிச்சுட்டு வெளியில் உள்ளே வரோம். அப்புறம் இந்த படத்தை பற்றி தானே பேசிட்டு வரீங்க அப்படின்னாரு. நான் கரெக்டான செய்யார் ரவி அதை சொன்னார். என்னப்பா டாக்டர் வேஷம் பண்ணுறாரு செய்யார் ரவி. ஏன் சார் இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காரா அதுக்காக கேட்டேன். நான் அப்புறமா சொன்னார்ட்டேன். ஆமாங்க ஏதோ பார்த்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டுங்க நான். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஒரு ஆள். அடியோன்னு சார் அப்படிதான். நீங்கள் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னால் அந்த நேரத்தில் கொஞ்சம் என்ன ஒன்று அவர்கிட்டனா டக்குன்னு பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் யாருன்னு நான் உங்களை கூப்பிடுறது தருவேன் இந்த விச்சு இருக்கான ஏதோ ஒன்று சொல்லுவார். எம்ஆர் பாருக்கிறான் தருவேன் அவன் தான் தருவேன். என்ன பண்ணுறது எதாவது பண்ணி விட்றாங்க. தலைவர் சேட்டை ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க நம்ம ஏதோ பயங்கர பிஸி ஆகிற மாதிரி அந்த மாதிரி சேட்டையெல்லாம் நிறைய பண்ணுவார். ஆனால் அது ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஒரு நடிகராக இந்த சினிமா உலகத்தில் நம்மளால் நிலச்சி காலம் தள்ள முடியுன்ற நம்பிக்கை எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தது? இது வந்து அதாவது நினச்சி அப்படின்றதெல்லாம் விட ஆக்டோபஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிப்பேன், திடீர்னு ஷோஸ் பண்ணுவேன், திடீர்னு பார்த்தா ஒரு டிவியில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருப்பேன். ஸோ எது கிடைக்குதோ இதுதான் அப்படின்றது வச்சுக்காம கமல் சார் சொன்ன மாதிரி அது ப்ரொடக்ஷன் பாயாக கூட அதில் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் பாயாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் எல்லா வேலையும் கலந்துக்கிட்டு செய்வேன். எனக்கு இப்போ நான் ஒரு 3 படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யார் விஏ துரை இறந்துட்டார்ல. ஆமாம். அவரோட படம் வந்து என்னமா கண்ணு, விவரமான ஆள், இன்னொரு படம் 3 படத்தில் வந்து ஒருவர் மீது 20 சாங்கிற ஒரு படம் பாலசேர் டைரக்ஷன். ஸோ அதில் 3 படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணும். அப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் ஈபி இந்த ப்ரொடக்ஷன் டிசைனர்னு போடுவாங்க. அவன் போடுறப்போ உடனே தூரம் கேட்டார் விஏ துரை, தம்பி ஏதாவது பிரச்சனை வருமா என்ன உங்கள்கிட்ட கார்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஒரு நிமிஷம் சார். ராமதுரை தான் தலைவர் நம்ம ராமதுரை கேட்டார். அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் இது யோ நீ என்ன வேணாலும் போட்டிக்க உன்னை யாரே கேட்பா அப்படின்னு. அது என்னன்னா அந்த பழகிறது தான் சார். நீங்கள் நிறைய பேர் ஷூட்டிங் விட்டால் அதுக்கப்புறம் விளைவிக்குவாங்கல்ல. நான் அப்படி கிடையாது. நானே தான் உங்கள்கிட்ட கேட்பேன் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் என்ன சார் நம்மளாம் கூட மாட்டேங்க டூரி டாக்ஸு இந்த மாதிரி. இது என்னன்னா இந்த கனெக்டிவிட்டி இருந்தாலும் சார் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். மனிதர்களை சம்பாதிப்பது சூப்பர் விஷயம் நினைக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு உலகம் பூரா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் ஒன்றும் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, சாதாரண ஆள். ஆனால் என்னென்னா அந்த பழகிற விதம் அன்பு. நீங்கள் நடிகர்ன்றதான் தூக்கி இங்கெல்லாம் வச்சுக்காமல் நம்ம மாதிரி ஜாலியாக கேஷுவலாக இருந்தால் எனக்கு சுந்தர் சி ரொம்ப பிடிக்காது. ரொம்ப யதார்த்தமாக இருப்போம். அப்படி நான் அவர் எல்லாம் ஒரே பேட்ச். சுந்தர் சி வந்து அவர் மணிவண்ணன் சாப்பிட்டார், நான் வாசாட்டேன். ஆனால் பட் ஆனால் என்னென்னா ஒரு காலம் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் ஆனதுக்கப்புறம் சவுந்தர் இந்த கதை உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கதை சொல்லுவோம். எங்கே பார்க்குறோமா சவுந்தர் இந்த கதை தெரியாதுல்ல சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த இயல்புத்தன்மை இருக்கிறதுனால தான் பழகிறது ஈஸியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் டச்சிலேயே இருப்பேன் எல்லாரோடையும். வசூல் ராஜா பட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அது நான் கதறிட்டேன். சரண் சார்ட்ட போயிட்டு கதறிட்டேன். அதுக்கு முன்னாடி அட்டகாசம் படம் பண்ணேன். அட்டகாசம் படத்தில் ராஜீவ்குமார் மழைன்னு ஒரு படம் பண்ணார். அந்த டைரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தின உடனே நான் போய் அவர்கிட்ட அட்டகாசம் படத்தில் தான் ராஜ்குமார் சொன்னார். அதில் அவர் தான் அசோசியேட்டு சொன்னார் அவர் ராஜ்குமார். பட்டு சரி நான் இதில் உங்களுக்காக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி வில்லனோட வந்து அசிச்சமார். அவர் வந்து எதையுமே நம்ப மாட்டார் அந்த கேரக்டர். அதுக்கு பதிலாக உங்களை தான் டெஸ்ட் பண்ணி பண்ணுவார். சாப்பாடுனா உங்களை தான் முதல்ல சாப்பிட வைப்பார். ஏன்னா விஷம் கலந்துருக்காருட்டு அந்த மாதிரி ஒரு பெக்குலர் கேரக்டர். இப்போ தான் வசூல் ராஜா இப்போ ஆரம்பிக்கிறாங்க. நான் கமல் சார் கூட நடிச்சது இல்லை. நான் போய்ட்டு சார் என்ன பண்ணில இது பண்ண சார் நான் இல்லை சார் ஒன்றுமே கேரக்டரே இல்லை சார் நிற்கிறேங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்கிறேன்ற நான் கமல் சார் கூட படத்தில் நடித்தேங்கிறது எனக்கு அது ஒரு எனக்கு கவுண்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அவரை நான் பார்க்கணும், அவர் கிட்ட நடிக்கணும், அவருக்கு நடிப்பு. ஸோ இது மாதிரி நான் பிரமிச்சிருக்கேன் சார். அவர் நான் நீங்களாம் ஒரு கம்பவுண்ட் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கமல் சார் பயங்கர. ஆனால் அவருக்கும் தெரியுது விஜயகாந்த் சார் மாதிரி தான். அவருக்கு வந்து இவர் நடிச்சிருக்காரு பார்த்துருக்காங்க சார். எனக்கு அதுதான் ஆச்சு. நம்மள பார்த்துருக்காங்களே கவனிச்சிருக்காங்களே. சிவாஜி சார் மன்னான்னு பார்த்துட்டு சொன்னாராமா. ராம்குமார் சார் சொன்னார் யோ அவர் அது மாதிரி தானே பேசுவார். அப்பா அவர் நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. அந்த பையன் ஒரிஜினல் ரட்சியாக்கார மாதிரியே இருக்காங்க ரொம்ப. அதனால தான் நம்ம எதுக்கு இந்த சினிமாவுக்கு வந்தது? இந்த மாதிரி ஆளுமைகளோட நடிக்கணும், ஆளுமைகளுடைய பாராட்டுதல கண் பார்வை கிடைச்சிடாது. அது கிடைச்சதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அவரு வந்து கமல் சாரை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்களா இன்டர்ஃபியர் ஆவார். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஷார்ட் சொல்ல மாட்டேன் உதாரணத்துக்கு. அவனுக்கு வந்து கேன்சர்னு தெரிஞ்சிடும் அந்த பையனுக்கு. இப்போ வந்து அவர் உட்காந்து பேசுனா இப்போ இது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிஸ்கஷன் கேமராமேன் வெங்கடேஷுக்கும் ஜானும். இப்போ கமல் சார் வந்து எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லாம் வெளியில் போங்க சொல்லிட்டு அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாட் உருவாகும். நினச்சிருந்தா எங்கள் எதுவும் கூட சொல்லலாம். நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல, ஜனங்களும் பெருசாலாம் எடுத்துக்க போகிறது. பட் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அந்த 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 டீசென்சி இருக்கு, அதுதான் முக்கியம் இல்லை.
ஸோ அது அவர் பார்த்தா ஒரு இடமா நிறையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சார் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் போக முடியாது வந்து சூப்பராக இருந்தது எல்லாரும் யாராக இருந்தாலும் சாப்பிடுவோம் எல்லாரும் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம்ல அப்போ பிரபு சார் சாப்பிட்டே இருந்தார் உடனே கமல் சார் சொன்னார் இதுதான் நிறுத்திக்கிங்க ஒரு ஸ்டேஜில் இதுதான் அவர் பண்ணார் யார் தலைவர் அப்போ நீங்கள் அதை விட்டு அந்த எக்ஸசைஸை பற்றி அப்படியே அதை பற்றி பேசுகிறாரு எனக்கு நான் ரொம்ப வியந்தது அந்த படத்தில் அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் வந்துருக்கு நான் வையாபுரி அந்த இறந்துட்டார் ஒரு ஆள் நல்லா பாலா சிங்கு இதெல்லாம் ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கணும் கருணாஸ் அது இதுட்டு எல்லா திறமைசாலிகளும் இருக்கீங்களா அப்படின்னாரு ஆஹா நம்மளே ஒரு திறமைசாலி சொல்கிற ஒரு பேச்சுக்கு அந்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே அந்த ஒரு விஷயம் ஆகும் அது மாதிரி அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் வந்து நான் வந்து அந்த இதை தள்ளிட்டு ஒரு சின்ன மூமெண்ட் மாதிரி கொடுத்தாங்க எனக்கு அவங்க டான்ஸு பெருசாக ஸோ அதுதான் உடனே டக்குன்னு என்ன சரி வரலையா உங்களுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு அவர் வாங்கி பண்ணி அதை அழகாக பண்ணார் வேற என்ன ஏன் இது கூட இல்லாமல் என்ன நீங்கள் இது கூட இத்தனை வருஷம் சினிமாவில் என்னங்க அப்படி தானே சொல்லுவோம் அவர் அதெல்லாம் இல்லாமல் அவர் சரி வரலையா சரி ஓகே அப்புறம் சரி அப்புறம் அவர் அதை பண்ணி மேனேஜ் பண்ணார் ஸோ நம்ம அதாவது சினிமா வந்து இந்த கலைஞர்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி பாலாம் பார்த்து மிரண்டுருக்கீங்க என்னடா இந்த டெடி அவர் பாருங்கள் ஒரு ஷார்ட்டு சொல்கிறார் பாலா அது என்ன பிதாமகனில் பாலு கேமராமேனு பால் வந்து இல்லை சார் இது இடிக்கணும் அவரோட ஏதோ காம்ப்ளிகேஷன் சொல்கிறார் இல்லையே நீங்கள் இப்படி வந்தால் வராது கரெக்டாக சொல்ல அப்படிங்க அதே மாதிரி அவர் படம் பண்ணும்போது ஷார்ட் எடுக்கும்போது இளையராஜா ரீரிகார்டு பின்னாடி ஓடும் ஏதோ ஒரு பாட்டு போட்டு தான் படமே எடுப்பார் பிரபுவோட இவ்வளோ பழைய இருக்கீங்க அவருடைய தந்தையான சிவாஜி எப்போது பார்த்து பேசி ஐயோ அதை பார்த்துருக்கேண்ணே நீங்கள் வேறு மன்னன் நடிக்கும் போது தான் ரீரிகார்டிங் வந்தார் மன்னன் ரீரிகார்டிங் வந்துட்டு டேக் போயிட்டுருக்கு ஆனால் அந்த வாட்ச்மேன் அவனுக்கு வந்து தெரியும் பட் அவன் இப்படின்ட்டான் டேக்குன்னு அவராக நின்றுட்டார் டேக்குன்னு அவனுக்கு அப்படி நின்றுட்டார் டேக்குன்னு தெரியுது அவரு நின்றுட்டார் ராஜா சார் அந்த பக்கத்தில் அவனுக்கு திடீர்னு யாரோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல பின்னாடி நின்னா திரும்ப சொல்ல அவர் டக்குன்னு அடா நீங்கள் எனக்கு வாங்க இதான் வர வேணான்னு சொல்லிட்டியா பேட்டா நான் எதுவும் என்னையா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் விட்டு ஏறியாரு அண்ணா வாங்க மான்தோடு ஏதோ அதில் தான் உட்காருவாரு ஆமாம் வா நீயா அடிச்சதா இல்லை யாராவது கொண்டு வந்து போட்டதா இல்லை அப்படின்னு அவருக்கு நினைக்கிறாரு நல்லா பண்ணுறேன் நான் பசங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு சரி வரேன் கிளம்பிட்டேன் இந்த மாதிரி வருது இப்போ மன்னன் ப்ரீவியூ எங்கன்னா இது நம்ம ஏவிஎம் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஒரு மேனது அதில் பாடம் பார்க்குறோம் அதில் சிவா சார் வர்றார் அதில் போய்ட்டார் அப்போ ராம்குமார் சார் எங்கேயோ மீட் பண்ணோன்னே டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு யோ அப்பா அவனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் யார் அந்த பையன் கேட்டாரியா கொஞ்சம் பட்ஜெட் பெருசாகிடுச்சு இல்லை நான் ஏதாவது பண்ணியிருக்கலையா அப்புறம் அவர் பார்த்துட்டு சொன்னார் அதுவே பெரிய விஷயம் சார் சிவாஜி சார் பார்த்துருக்காரு நம்ம நடிச்சத வாழ்க்கையில் அதுவே போதுமே அதை விட புண்ணியம் என்ன நினைக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கவுண்டமணிக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக சேர்ந்து நடித்ததுன்னா வடிவேல் வடிவேல் அவருக்கு உங்களுக்குமான நட்பு வடிவேல் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படிங்க எப்படின்னா என்னம்மா கண்ணுன்னு ஒரு படத்தில் நடிச்சுன்னு இருக்கோம் நானும் அவர் அப்போ அவர் வந்து பேச சவுந்தரு நான் வந்து அந்த சிகரெட்டை மூஞ்சில் விட்டான்ல சவுந்தரு கோவைச்சாலை மூஞ்சில் அதெல்லாம் எங்கே பிடிச்சேன்னு நினைக்கிறேன் எங்கே தான் பொண்டாட்டி மூஞ்சில் ஊதும் தலைவா அது இப்படின்னு அதை வச்சு அடிக்கிறது நம்ம அப்படியே இப்போ நேரில் அப்சர்வேஷன் தான் மதுரை அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஊரில் இருக்கிறானுங்க மதுரையில் வடிவேல் பண்ண எல்லாருமே அந்த ஊரில் இருக்காங்க அந்த ஊர் எல்லாம் அந்த கேரக்டர் எல்லாமே நான் ஒரு மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னேன் தலைவா நம்மளை மாதிரி பேசி திரியானு தலைவர் எல்லாரும் அப்படின்னு வந்து வெளியே சொல்கிறாரு அவன மாதிரி தான் நம்ம பேசி திடுறோம் அதனால் வடிவேல் வந்து எப்படின்னா பயங்கர ரசிகன் நல்லா நடிச்சிட்டிங்கன்னா கொண்டாடுவோம் சவுந்தரு பாட்டு ஒரு பஞ்சு கொடுப்பாரு சூப்பர் டக்குன்னு வேஸ்ட் அடியே அடுத்த போட்டு வந்துடும் அப்படி அந்த மாதிரி ஒரு செம்ம ஜாலியான ஆளுங்க நான் வந்து இப்போ சேரன் படத்தில் வெச்சி கொடி கேட்ட நடிக்க போகிறேன் ஒரு கிளி ஜோசி கேரக்டர் மாமான் தான் சொல்கிறேன் அப்படி யார் சேரன் சரி என்ன போயிட்டேன் இங்கே தான் நடந்தது என்ன ஒரு இது கோவூரில் அப்போ கோவூர் தானே பயங்கர ஷூட்டிங் மேட்ச் பண்ணாங்க அப்புறம் அங்கே போயிட்டேன் போன உடனே சவுந்தரு எனக்கு பார்த்தல இப்படி தான் சவுந்தரு ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் உதயகுமார் படத்தில் அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு அதனால் என்னை வந்து வாசர் படத்தில் பார்ப்பேன் அண்ணன் பார்த்துச்சே பாட்டி அண்ணன் என்னன்னு
அப்புறம் அவர் பேசிட்டு என்ன பார்த்தா சவுந்தர் அப்புறம் என்ன உடனே எழுதுற கேரக்டர் அப்புறம் என்ன கேரக்டர் இது மாதிரி இதை கிளி ஜோசி சவுந்தர் அது நல்லா இருக்கா சவுந்தர் நீ அந்த ஒட்டகா பால் பண்ணு சூப்பராக இருக்கும் நான் கூப்பிட்றேன் பங்காளி ஒட்டக பால் கரெக்டாக பண்ணுவோம் அப்படி சவுந்தர் போட்டுருவோம் சவுந்தர் பண்ணும் அப்படியா சரி அந்த மீசை கேஸை அதெல்லாம் வாங்க அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க தாலி வச்சுருவாங்க மீசை போட்டு போய் நேராக பார்பர் ஷாப் போய் மீசை சரி பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நடிச்சுதான் அந்த மாதிரி பயங்கர ரசிகங்க மிகப்பெரிய அதாவது உங்களை நல்லா நடிச்சுட்டா பாராட்டு விடுது நல்லா நடிக்கலாம் எல்லாரும் திட்டு தானே செய்வாங்க இயற்கை தானே அது ஏதாவது ரவுஸ் விட்டுருவாங்க துபாயில பூரா ஒட்டக பண்ணலாம் டீப் ராய் சொல்லிருக்கலடா ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறா எழுத்து பேசாரா அவன் பான் ஆக்டர் அதாவது பை பர்த்லேயே பை பிளட்லேயே ஆக்டிங் என் ஒய்ஃப் வந்து நானும் ஒய்ஃப் இப்போ டிவி பார்ப்பேன்ல ஏன்னா அதாவது ரத்தத்திலே இருக்குதுங்க அப்படின்னு என் ஒய்ஃப் அதாவது காமெடின்றது வந்து அது ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கும் அப்படிங்க நீங்கள் ஒரு சீன் சொல்லி அந்த சீனை பழசு செல்லாது தலைவா செல்லாது யாராவது டைரக்ட் சீன் சொல்லுவாங்கல்ல பழசு வேறு எதாவது பிடிக்கும் டேய் வேறு எதாவது பிடிக்கல டேய் அப்படி சொல்லிட்டு பேசி மெருக இருக்கும் அப்படி அந்த சீனை ரொம்ப டெடிக்கேட்டட் அவன் ரொம்ப டெடிக்கேஷன் சீனில் ரொம்ப டெடிக்கேஷன். வடிவேலு கூட நடித்த பல நடிகர்கள் அவரை பற்றி சமீப காலமாக விமர்சனிக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையில்லாது. ஏன் தேவையில்லாதுன்னா இப்போ சித்ராலட்சுமி சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப வருஷமாக பழக்கம். அவர் என்னை கூப்பிடவே இல்லையே, ஏன் அப்படின்னு நினைக்கிறத நீ போய் கேர அவர்கிட்ட. சார் என்ன சார் என்னெல்லாம் கூப்பிட மாட்டேங்க, அதில் என்ன உனக்கு ஈகோ? வாலி சொன்ன ஈகோவை ஈகோன்னு தான் மேட்ரு. அவர் போன போடு பிடிக்கவே முடியலையா, யார்கிட்ட சொல்லி அனுப்பு, அண்ணா இது மாதிரி நான் முடியலண்ணா, என்ன வந்து பாருங்க, ஏன்னா இப்படி பண்ணுறேன், ஏன்னா நான் என்னென்ன பண்ண கூட கேளு சார். இங்கே என்னென்ன தடை என்னென்னா நம்ம கேட்குறதுக்கு தயங்குறோம். நம்ம அது ஒரு ஏன் டிவி மூலியமாக சொல்கிறேன். அதே ஒரு 3ஆம் வருஷங்கிட்ட நானும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நீங்கள் ஒன்று சார், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சுயமாக எதுக்கு இது பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே எல்லாரும் சொல்லணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமா, இதுதானே மேட்ரு. இப்போ நான் வந்து வடிவேல் படத்தில் நடிச்சிருக்கேன், விவேகோடையும் நடிச்சிருக்கேன், நான் நடிக்காத நடிகர் யோகி பாபோடையும் நடிச்சிருக்கேன், சந்தானத்தோடையும் நடிச்சிருக்கேன், சூரிய கூடையும் நடிச்சிருக்கேன். அப்போது நீங்கள் ஏன் அவர் ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணுறீங்க? அப்போ அவர் தவிர்த்துட்டா அவங்களாம் நடிக்க முடியாதா? அது எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களா, முத்துக்காலையோ கிங்காங் ஷோ பண்ணுறாங்க, நிறைய பெஞ்சமின் ஷோ பண்ண. பட் நான் அவரையே ஒரு தனிப்பட்ட மனிதனை எதிர்பார்க்குறேன் சார். படத்தில் நடிக்க வச்சாரு, உனக்கு அதை வச்சு ஒரு பேர் வந்துச்சுல்ல. அதை நீங்கள் பிக் பாஸ் போனீங்கன்னா அதில் ஒரு பேர் வரும், அதை வச்சு நீ தான் சம்பாதிக்கணும். மறுபடியும் இப்போ விஜய் டிவியில் கூட்டம் பிக் பாஸ் நீ போவாங்களா சொல்கிற ஒரு பேச்சுக்கு, அதை வச்சு நீ ஏன் பண்ணணும்? ஓவியா மாதிரி அதை வச்சு நீங்கள் காசு பண்ண கற்றுக்கணும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ துபாய் போகிறேன் சார் நாளைக்கு, அது வந்து லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் தான், பேசி பழக்கமாகி அப்படி நீ தாங்க ப்ரொமோட் பண்ணி பிஆர் நீ எல்லாத்துக்கும் வடிவம் துபாய்க்கு பண்ணி உட்காந்துருப்பியா சொல்கிற பேச்சு. நான் அதனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அப்புறம் ஒரு மெடிக்கலை போடுன்றாங்க சார். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம்ல. அதில் வருஷத்துக்கு 20,000 25,000 கட்டினா 5 லட்ச ரூபா தரும். 2 தடவை ஒய்ஃப் வர முடியாது, அந்த மெடிக்கலும் தான் காப்பாற்றுச்சு. ஸோ மெடிக்கலையும் போடுங்க, அது என்ன இருக்குது நினைக்கலாம் சார். நம்ம யாரும் வரும்போது பார்த்துக்கலான்றது தான் பிரச்சனை. சந்தானத்தோட எத்தனை படத்தை நீங்கள் நடிச்சிருக்கீங்க? சந்தானம் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்து நண்பா. அவர் இந்த இது லுல்லுசா பார்த்தது இல்லை, ஆமாம், அப்போ வந்து டயலாக் ரைட்டர் தான் வர்றாரு, ஸ்கிரிப்ட் டயலாக் தான் வந்தார். அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவர் தான் ஹீரோவை நடிப்பார். அந்த மாதிரி நல்ல பேர் அவன் பேர், அவர் தான் ஹீரோவை நடிப்பார். அவரோட ஃப்ரெண்டு அவர் தான் இவரை கூட்டு வர்றதே, இறந்துட்டார் பாலாஜி. ஆமாம், கூட்டு வர அப்படி கூட்டு வரும்போது நான் பார்க்குறேன் அப்பயே ஒரு டைலாக் எது நல்லா சிங்க் ஆகும். இப்போ கூட அரண்மனை இல்லை, ஆம்பளை படம் ஷூட்டிங் அண்ணா அப்போ ஒரு டைலாக் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கணும். அந்த டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு எனக்கு அது ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம், அது லொல்லு சவாலேருந்து பழக்கம். அதுக்கு ஆனால் பட் என்னென்னா சந்தானத்திட்ட இவர் வேணும்னு சொல்ல மாட்டார், வேணான்னு சொல்ல மாட்டார், இருந்தால் ஜாலியாக நடிப்பார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் பார்த்த ஒரு காமெடி நடிகர்னா ஹெல்பிங் டெண்டன்சின்னா காமெடி ஆக்டர்ஸ் வந்து சந்தானத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? ஆமாம், ஆம்பளை படம் ஷூட்டிங். சும்மா நானே என்னை வச்சே சொல்லுனேன், ஆம்பளை படம் ஷூட்டிங். அண்ணா ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சா எனக்கு முடிஞ்சிச்சு 4 மணிக்கு. அவர் வந்து முடிஞ்சிச்சு, எனக்கு என்னோட முடிஞ்சிச்சு, வரைக்கும் நாலு ஜாலியாக கோயம்புத்தூருக்கு போகலாமே, பேசிய போகலாமே பழைய கதையெல்லாம் அப்படின்னா சரி போனாங்க. சரின்ட்டு போனால் ஒரு ஏடிஎம்மில் அண்ணா கூட்டமாக இருக்குண்ணா, ஏடிஎம் வேகமாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு 5,000 எடுத்துகிட்டு இருக்கீங்கண்ணா. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி காரில் உங்களுக்கு பிடிச்ச சரக்கு நகர் ரெமி வாட்டர் பிடிக்குன்னு சொல்கிறேன் நான் அவர்கிட்ட பேசும்போது சும்மா. அப்போ ஒரு 1000
அப்புறம் போயிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் தடவை உங்களுக்கு டைம் பாஸ் ஆரம்பிக்க இன்னோவா காரில் போகிறார் போயிட்டானே தப்பா இருக்காங்க ரெமி பாட்டு வாங்கி அடிக்கிறீங்க நீ அவர் சொல்ற யாரோ கையில் தலை வைங்கண்ணே என்னண்ணே நல்லா சம்பாதிக்கிறேன். அப்புறம் அதே காரில் வந்து எதுக்குன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. சும்மா சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தவங்க வந்து இதுமாரி பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி. ரெண்டாவது இன்னொன்று வந்து சந்தானத்தில் அதுவும் அப்படி தான் அந்த காமெடியில் டெவலப் பண்ணுறது அது டெடிகேஷன் தான், ரொம்ப டெடிகேஷன். அதாவது சீனை பற்றியே யோசிக்கிறது. ராத்திரி 2 மணி யோசிப்பேன். அது ஒரு பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு. அதே நீங்கள் நடித்த படத்தில் இப்போ ஒரு படம் நடித்தேன் 80s பில்டப்னு. அதில் துணி சேட்டு என் கேரக்டர், நான் சேட்டு அது. உனக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்காடா, நீ சேட்டுன்றியா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நீ சேட்டாடா. ஐயோ கடவுளே. நான் அதான் சொன்னேன், அண்ணா ஏன் உங்கள் கூட நடிக்க மாட்டேறாரு தெரியுதா, கவுண்டமன் நிறைய அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கவுண்டமன் அண்ணன். கேட்டு அப்படின்றாரு. நான் தானே இதனால தான் உங்க கூட நடிக்க மாட்டேறாரு தலைவர். அண்ணனை போய் அப்படிலாம் பேசுனானே, அவர் தானே நமக்கு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி. சந்தானம் ஒரு ஜாலியான ஆள். இவங்களுக்கு விவேக்குக்கு என்ன வித்தியாசம்? விவேக் எப்படின்னா ஒரு டீசென்ட் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆள். அதுக்காக இவங்க அப்படி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் எப்படின்னா ரொம்ப பட்டும் படாமல் தான் இருப்பார், ரொம்ப பூசிக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு பேருனா நம்ம பூச்சி முருகன் அவர் ஒரு அப்படி ஒரு இருப்பார். பட் ஆனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தார். அவர் நான் சும்மா வாக்கிங் போகிறேன் கேகே நகரில் ஒரு நாள் அப்போ கேகே நகரில் இருந்தார். அப்போ வரும்போது காரில் வந்தார். வந்துட்டு சவுந்தர் நாளைக்கு தான் ஷூட்டிங் இருக்காங்க. இல்லை தலைவர் ஏவிமாங்க தரணி படம், தில்லு படம் அப்போ தான் ஃபஸ்ட்டு தரணி படம் ஷூட்டிங் நடக்குது, நீங்கள் வாங்க ஒரு கேரக்டருக்கு. ஆனால் சப்போஸ் அந்த கேரக்டர் அவர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி தரேன், நான் ஒன்றும் பண்ணுவேன் கோச்சு போடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தலைவர் நான் வரேன்னு சொல்லிட்டு ஏவி போயிட்டேன். கரெக்டாக தரணி கரெக்டாக சொன்னாங்க, தலைவர் வேறு ஒரு பிரச்சனை பிஸ்டல் அப்படி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர் நான் கிளம்புறேன். தரணி என்ன போட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, கன்வீன்ஸ் கேட்டுறாதீங்க, சாயங்காலம் கூட்டு வச்சு அடிப்பானுங்க. அப்படியே சரி தலைவர் ஓகே தலைவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விவேக் என்னை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தலைவர், கடவுள் புண்ணியத்தில் யாருமே வேணான்னு சொன்னதில்லை. ஐயோ அப்படின்ட்டு அது என்னன்னு தெரில. அது ஒரு நான் வந்து கொஞ்சம் டைரெக்டாக பேசுகிற ஆள், நான் ஓப்பனாக பேசுகிற படம்னால இப்போ ஒன்றும் இல்லை. அந்த இவர் நடித்த படத்தையே பேருனா வடிவேல் என்னது இந்திரலோகத்தில் படத்தை வந்து நான் படம் பார்த்து வந்தோன்னே எனக்கு போன் அடிக்குது பார்ட்டி. சவுந்தர் படம் பார்த்துட்டியா? நான் பார்த்தேன் தலைவர் அப்படில. என்ன அப்படி நீங்கள் நல்லா அடிச்சிருக்கீங்க தலைவரை, உங்கள் கேரக்டர் நல்லா தான் பண்ணீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லு அப்படி அது நான் இப்படி தலைவர் சொல்லுறது. அதான் சொல்லு அவன் தலைவர் அப்படிங்க. சரி பாஸ்போர்ட்டுக்கு தான் விட்டா இருக்கு, துபாய்க்கு போகிற எடுத்துருவாங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அவர் பிடிக்கல அந்த படம், வருஷம் போகலையே அந்த படம். ஆனால் சில பேருக்கு அது பிடிச்சிடும். நல்லா கரெக்ட், நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் பிரபுதேவா மட்டும் சொன்னா அப்படி நல்லா இருக்குதுன்றது நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லாத சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. அது நல்லது தானே சார், நமக்கு அப்போ தெரியாது. இப்போ ராவாக இருக்கும், இப்போ வந்து பாலிஷ்டாக இல்லை தலைவரே இன்னும் கொஞ்சம் பண்ணுறாங்க, ஓகே தலைவர் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிக்கிறேன். நம்ம ரிசல்ட்டே எப்படி சொல்லுவான், ஓகே தான் பெருசா இல்லை, ஓகே தப்பாக இருக்கா, ஓகே தான் இந்த ரிசல்ட் இது பேர். அந்த மாதிரி அது வேற எப்படி ஆட் பண்ணக்கூடாதுன்றது தான். இப்போ சத்யராஜா சொன்னது, நீங்கள் இவ்வளோ போட்டு காசு போட்டு படம் எடுக்கிறான், அதை போய் எதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ரமணா படம் எப்படி இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் உங்ககிட்ட கேட்டப்போ என்ன சொன்னீங்க? ஆமாம், அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்க. அதாவது சொக்கத்தங்கம் படத்தில் நடிக்க போகிறேன். அவர் எப்பயும் ஒரு ஸ்டூலில் தான் உட்காரு, பார்த்துருக்கீங்களே கேப்டன் வந்து இப்போ ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காரு, வேட்டி கட்டி உட்காரு. அப்படிங்கும்போது என்ன பண்ணேன்னா இந்த போஜன்லாம் இந்த அவர் அசிஸ்டண்ட்டு பூஷன்லாம் உட்காந்து பூஷன் கேப்டன் அப்புறம் ரமணா பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தேன் கேப்டன். அந்த கிளைமாக்ஸ் ஒத்துக்கிறாங்களா கேப்டன், அந்த கிளைமாக்ஸ் இருந்தனால தான் அந்த படமே ஹிட்டு கேப்டன் அப்படின்னோடனே அப்படியா பூஷா பார்த்தியாடா என்ன சொன்னீங்க அப்படி சும்மா லைட்டாக அடிப்பேன். அதுதான் உண்மை, அந்த படம் அங்கே வந்து கிளைமேக்ஸ் இருந்தனால தான் ஹிட்டு. அதை நான் வந்து முருகதாஸ்ஜி சொன்னது நல்லா இருக்குது, இதே பண்ணிடலாம்னு சொன்னேன். ஒரு நல்ல மனிதன், அற்புதமான மனிதன். மற்ற நடிகர்களுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? மனிதாபிமானம் ஓவராக உண்டு அவர்கிட்ட. ரெண்டாவது வந்து எப்படின்னா நம்ம இப்போ அறிமுகம் இல்லாட்டி கூட பட் ஆனால் அவருக்கு தெரியும் இவர் யார் என்ன அப்படின்றத. வாசார் அசிஸ்டண்ட்டு இவர் வந்து நான் சத்யராஜ் சார் க்ளோஸ்ன்றது அவருக்கு தெரியும். ஒரு தடவை வில்லாதி வில்லன் செட்டுக்கே வந்தார். வந்தப்போ அவரும் இவரும் பேசிட்டுருக்காங்க, நான் நின்றுட்டுருக்கேன். அப்போ யாரோ ஒரு கேரக்டர், ஒரு ஆடியன்ஸில் ஏதோ ஒரு கேரக்டர், ஏய் சேகர் என்னையா பண்ணிகிட்ருக்கு, போ சொல்லி அந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு நீ, ஏதோ பர்சனலாக பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படின்னா அந்த ஆளுமைங்க அவர்
அதாவது எப்படின்னா ஆளுமைன்னா அவர் தான் சரியானது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே நெப்போலியன் விஷயம் சொல்லியிருந்தார். இந்த கார்கில் போர் இருக்குல்ல, அதுக்கு நிதி திரட்டுறதுக்காக அவர் தலைமையில் தான் பண்ணோம் நாங்கள் மதுரையில். ஆமாம். அப்போ வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. வந்த போனப்போ சத்யராஜ் சார் எனக்கு ஒரே ரூமுங்க. சத்யராஜ் சார் சொன்னதுனால சத்யராஜ் சார் நானும் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். அப்போ போனால் அந்த ஷோ போயிட்டு இருக்கு, போனால் எல்லோரும் 10-10:30. அப்போ வந்து வடிவேல் ட்ராமா நான் பண்ணேன். வடிவேல், பார்த்திபன், அவங்க சுகாசினி பண்ணதில் நான் நடித்தேன். வந்து எல்லோரும் வந்து சத்யராஜ் சார் இடம் முடிச்சிருக்கேன் மிஸ் ஆகிற போது. அப்புறம் நான் போய் மேலே தரத்தில் படுத்துச்சு. இப்போ சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. ஒரு 50 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு கிடச்சிருக்கு. திண்டுக்கல்லில் வண்டியை நிறுத்தி டிரைவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் போய் அதுக்குள்ளே பரோட்டா வாங்கிட்டு வரேன்ட்டு 2-3 பேரை கூப்பிட்டு போய் திண்டுக்கல் ஹோட்டலில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்து அந்த 50 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் வண்டி மூவ் ஆச்சுங்க. கிரேட். அவள் டிரைவர் அழலாம், சார் வேலையிலேருந்து எடுத்துருவாங்க சார், நான் பார்த்துக்கிற விடுங்கிறது யாருன்னு பசி விட என்ன வேலை அப்படின்ட்டாரு. அப்படி கேட்டா அது மாதிரி இது யாருக்காவது வருமா இந்த துணிச்சில்? ஒரு 50 பேர் பசியாக இருக்காங்க, பட்னியாக இருக்காங்க. மனிதாபிமானம். இந்த ஷோவுக்கு வந்தவங்க யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது, நமக்காக தானே வந்தாங்க. அந்த ஒரு இது பாருங்க. நீங்கள் ரஜினி சார், கமல் சார் வந்து வரவழைச்சி நடிகர் சங்க கடனை அடைச்சிது அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ பேருக்கு முன்னாடி இருந்துக்கலாம், பெரிய ஆளாக. பட் அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்ட குணம் இருக்குல்ல. ஏன் பிரபு சாரே சொன்னார்ல, கரெக்ட். இந்த மாதிரி சிவாஜி சார் டெத்துக்கு வந்து நான் இருந்தால் கூட அப்படி பண்ணியிருப்பேனான்னு தெரியல, நான் அவர் அப்படி பண்ணார். அதில் உண்மையிலே இட்ஸ் கிரேட். இன்றைக்கு விஜயகாந்த் நம்மிடையே இல்லை. அவருடைய மரணம் எந்த அளவு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? அதாவது ஒரு 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 மனுஷன் இறந்த உடனே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார், அதெல்லாம் வேறு. ஆனால் வந்து அவர் செத்துட்டாருன்னு உடனே யுனானிமஸ். நானே என் ஒய்ஃப் வந்து அந்த நியூஸை பார்க்குறப்போ அது ஐயோ என்னப்பா போயிட்டு வந்துருப்பான். என் ஒய்ஃப் உடனே போயிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, போன்னு சொல்லுவாங்க. பட் நானாக போயிடுவேன். போயிட்டு அந்த பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டத்தை ஏற்படுத்தினவர் விஜயகாந்த் சார். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். எனக்கு என்னன்னா இப்படி போகிறது, ஏன்னா பெரிய பெரிய ஆட்சியில் போட்டு கசக்கி புழிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த இடம் சின்ன நம்ம. பட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண உடனே அப்பா முதல்ல ஆளாக ஃபஸ்ட்டு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போய் கேப்டனை போய் பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த கம்பீரமாக இருந்த உருவம் அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் வந்து அது வந்து அவருக்கு அந்த அரசாங்க மரியாதை அதெல்லாம் வந்து கிடச்சிது பாருங்கள். அதுதான் கடவுள். அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லது வந்து அவருக்கு திரும்ப கிடச்சிது, இன்னும் கிடைக்கும். அவர் பேரா புகழா ஒரு சாரி அதனால் ஒரே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல முடியும். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அதை கரெக்டாக அவருக்கு கிடைச்சது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. சினிமா வேறு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதை நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலியுக கர்ணன் அப்படின்னா அது அவர் சரியாக பொருந்தும். உண்மை. அவருடைய இழப்பு யாரை பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன நடிகர்கள் தான் சார் எனக்கு தெரிஞ்சு. சின்ன சின்ன நடிகர்கள் அவங்களுக்கு அந்த சம்பளங்கள் வராமல் போனால் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு சார். அவர் இறந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் நிறைய பேர் எம்ஜிஆருக்கு பேர் எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அரசியலுக்கு வராமல் சினிமாவில் இருந்துன்னா இன்னொரு 10 வருஷம் கூட இருந்துருப்பாங்க. ஏன்னா சினிமாவை விட அரசியல் இது இல்லையா? சினிமாவில் மன அழுத்தம். ஏன்னா கூட இருந்தவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ டக்குன்னு இடம் மாறிடுறாங்க, காட்சிகள் மாறுது, பொருள் எல்லாமே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வேதனை தானே. அதில் அவர் இன்னும் சினிமாவில் இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் ராஜாங்கமாக இருந்திருந்தாங்க அவர் அப்படின்னு எனக்கு தோணும். மணிவண்ணன்கிட்ட சுந்தர்சி பணியாற்றிய காலத்துலேருந்தே அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்ல பழக்கம். புது மனிதன் ஒரு படம், அவர் வந்து 2வது படம் நினைக்கிறேன், வாழ்க்கை சக்கரம் முடிஞ்சு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து புது மனிதன் ஷூட்டிங் போவேன். சத்யராஜனுக்கு அப்பயே க்ளோஸ் ஆகிட்டு வேலை கிடச்சிச்சு நடிக்கிறேன். அப்போ இல்லாதனால அப்போ புது மனிதன் ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லும்போது கூப்பிட்டு போகும்போது அறிமுறை. அப்போ தான் சுந்தர்சி என்னை வந்து வீட்டில் விடுறதுக்காக அவங்க வேறு ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தாங்க. என் வீடு பாண்டிச்சேரி தான். என்னை வீட்டில் விட்டு போகிறதுக்காக அவங்க காரில் வருவாங்க. அதுலேருந்தே அப்படியே பழக்கமாகி அந்த பழக்கம் என்னை வரைக்கும் அப்படியே நீடிக்கும். எங்கே பார்த்தாலும் சௌந்தர் வாங்க அப்படின்னு அந்த ஒரு அதே மரியாதை, அதே அன்பு சுந்தர்சிக்கிட்ட. சுந்தர்சியுடைய படத்துலையும் பல படங்களும் இங்கே நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியான ஆளுங்க. அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸ்கர்ஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஷூட்டிங் பண்ண ஃபீலே வராது. ஏன்னா கார்ட்ஸ் ஆடின்னு ஜாலியாக திடீர்னு அந்த கார்ட்ஸ் கொடுத்து ஷார்ட் ரீடிங் அவர்கிட்ட சொல்லுவாங்க டைரக்டர். உடனே அவர் வந்து சவுந்தர் நீங்கள் ஆடுன்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக போவார். ஸோ ஒரு 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 அதாவது இப்படி ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஒரு ப்ரெஷர் கிடையாது. டைரக்ஷனுங்கிறது வந்து அதுதான் சொன்னேன், எது வேணும் எது வேணான்னு கரெக்டாக தெரிஞ்சால் ஒரு நல்ல டைரக்டர் தான் என்ன பொறுத்து. அது கரெக்டாக தெரியும். அவர் கோவை சார்லாம் சொன்னாங்க, இந்த அரண்மனை படத்தில் நடித்தப்போ ஏதோ எடுக்கிறாரு தான் நினச்சேன், ஆனால் படமாக பார்க்கும்போது தெரிஞ்சது இப்போ என்னென்னமோ எடுத்துக்காருப்பா அவர் அப்படின்ச்சு. அது ஏன்னா அது மணிவண்ணன் சார்ட்டு கற்றுக்கிறது. மணிவண்ணன் சார் பாருங்கள், மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே படமாக பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வந்து எங்கேயுமே சொல்ல போக மாட்டாங்க. டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருப்பாங்க.
நான் அதுதான் அவருக்கு அது இன்னொரு உயர்ந்த விஷயம். நான் வசூல் மணிவண்ணன் சார்கிட்ட சில டைரக்டரில் யோசிப்பாங்கல்ல அடுத்த ஷார்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன யோசிச்சுட்டு பார்த்ததே இல்லைங்க. அதுவும் டைரக்ஷன் சைடும் ஃப்ளோவாக இருக்கும். ஃப்ளோ அது எங்கன்னா அவருக்கு தெரில. அந்த மாதிரி சுந்தர்சி பயங்கர, அதாவது அதுதான் சார் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த விஷயத்த ஈஸியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம்னு சொல்லுவாங்க. இளையராஜா மியூசிக் மாதிரி நீங்கள் அது ஈஸியாக நீங்கள் வந்து அது டியூன் வருமா வராதா என்ன அது அப்படி போட்டு நீங்கள் சுச்சுவேஷன் சொன்ன உடனே என்னது என்ன சுச்சுவேஷன் அது அப்படியா இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கேன் அது சொன்ன உடனே. ஆனால் ஒரிஜினல் என்ன இருக்க வாசு, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், பீரிட்டு வருது இல்லை. இப்போ மணிவண்ணன் சார்ட்ட அது பீரிட்டு வருது இல்லை, ஒரு பாரதிராஜ் சார்ட்ட வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களே பாருங்களேன். இப்போ எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுனா எல்லாத்தையும் படிப்பேன், அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே போய். சித்ரா லட்சுமணன் சார் நிறைய பேர் பேச விட்டு அந்த கேள்வி மட்டும் தான் கேட்பாரு, பேச விட்டு அவர் நிறைய கேட்டுட்டு இருப்பாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களே பேசிட்டு இருப்பாங்க, இன்டர்வியூ எடுக்க வந்து அவரை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதுதான் எதுவுமே ஈஸியாக பண்ணிங்கன்னா அதில் மாஸ்டர் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, அது சுந்தர்சி ஆகட்டும், எல்லா ஜெயிச்சவங்களுக்கும் அது போகட்டும். நீங்கள் அனுபவம் வாய்ந்த இயக்குனர்கள் பல பேருடைய படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ பல புது புது இளைஞர்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கூட பண்ணேன். 80s பில்டர்னு ஒரு படம் பண்ணேன். அந்த டேரக்டர் கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் நானே எங்கேருந்து வந்து ஆமாம் போனால் 10-15 கேமராங்க. எந்த கேமரா பார்க்குறதுன்னு தெரியல. கல்யாண வீட்டெலாம் வச்சுருப்பாங்கல்ல, இங்கே பார்த்துருக்கீங்க, இங்கே பார்த்து எனக்கு நான் கேட்டேன். சந்தானத்துக்கும் ஷாக்கு தான் அது. மேலே ஒரு கேமரா வேறு பறக்குது, அது என்ன சொன்னாங்க, ட்ரோன். அது வேறு கீழே ஒரு 5-6 கேமரா பஸ். அதில் தெரியாது, அதை எரேஸ் பண்ணிக்கலாம், இதை எரேஸ் பண்ணிக்கலான்றது. ஆஹா, இது ஒரு புது மெத்தட். ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பாக தெரில. அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட ஒரு அனுபவம். அதுமாதிரி இப்போ சித்தார்த்தோட ஒரு படம் நடித்தேன். அவர் களத்தில் சந்திப்போன்னு படம் பண்ணார் அந்த டைரக்டர் ராஜசேகர், அவர் படம் பண்ணார். அப்புறம் இப்போ இது விமலை வச்சு ஒரு படம் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். அவர் ராமச்சலபான்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஹிந்தி கேமராமேன். இவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, பட் இங்கிலீஷ் தெரியும், கம்யூனிகேட் பண்ணிட்டு. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, என்னென்னா வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ இருக்கிற விஷயத்தை அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிட்டிங்கன்னா போதும் சார், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அப்டேஷன் வந்து இப்போ நல்லாயிருக்கு. எல்லா டைரக்டர்ஸ்லையுமே மேக்ஸிமம் நல்லா பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்போ வந்து பண்ணது வந்து அதை நம்ம இப்போ கம்பேர் பண்ணவே கூடாது. அது ஒரு பீரியடு, இது ஒரு பீரியட் தான். அது வந்து பொற்காலம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா பொற்காலம் தான். ஏன்னா அப்போ கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் நான் சத்யராஜ் சார், பிரபு சார், நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசி ஜாலியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும், அது ஒரு பீரியட். இப்போ நீங்கள் கட்டுன்னு ஒன்று எங்கே ஒரே பேசித்தாரேன்னு கேட்டால் கேரவனில் இருப்பார். ஸோ அந்த ஃபோன் மாதிரி ஆகிப்போச்சு. குடும்பத்தில் எப்படி நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு அம்மா பொண்ணு பொண்டாட்டி எல்லாமே யாரோடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ அது வந்து காலத்தின் கோலம். இன்னைக்கு நகைச்சுவை நடிகர்களில் கொடிகட்டி பறக்கிறவர் யோகி பாபு. ஆமாம், அவரோட நடித்தேன். யானை அனுபவத்தை சொல்லுங்கள். யானைன்னு ஒரு படத்தில் நடித்தேன். பட் யோகி பாபு வந்து ரொம்ப நல்ல டைம். அதாவது நடிகர் என்பதை தாண்டி அதான் சார், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கேரக்டராக இருந்தால் கூட நீங்கள் சர்வை பண்ண முடியுன்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுமாரி சூர்யா ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும். யோகி பாபு ரொம்ப நல்ல கேரக்டர். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அரண்மனையில் நடிக்க போனப்போ தான் இவர் யோகி பாபு வந்துட்டுருக்காரு, இதை வந்துருவார். இந்த குடுகுடுப்புக்கார கேரக்டர் பண்ணார். அதில் யாரா யோகி பாபு பார்த்துருக்க பழகிற பேர் யோகி பாபுன்றதான் தெரில. அப்புறம் பார்த்தா இது நல்ல சடாமடியோட வருது. வந்தவொடனே நீங்கள் தான் உங்களை தான் யோகி பாபுனால என்ன அது யோகி அப்படி நம்ம தான் கேட்பேன். உடனே ஆனால் யோகி படத்தில் நடிச்சேன், அதனால் யோகி பாபு. ஓ அப்படியா, சரி சார். நானும் அவர் ஒன்றா தான் காரில் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் ஒரு தடவை சாதி கிராமத்தில் பார்த்தப்போ 2005 வெள்ளம் வச்சிடல. ஆமாம், 2005 என்னப்பா பண்ண வெள்ளத்தில் நின்றுட்டே இருந்தேன் ரூமில், என்ன பண்ணுறது, உட்கார இடம் இல்லைண்ணே அப்போல்லாம். ஸோ அப்போ அது மாதிரிலாம் இருந்து இன்றைக்கி வந்து லைஃப் வந்து பழசை மறக்காமல் இருக்கிற ஒரு ஆளுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சார் நன்றியோடு இருந்தீங்கனாலே பாதி வாழ்ந்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அவர் கூட ஒருத்தர் இருந்தார் ரூம்மேட்டு. அவர் வந்து அவரை வந்து டைரக்டர் ஆக்கி அவர் வந்து ஒரு அழகு பார்க்குறாருல ஒரு மனுஷன், அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. எத்தனை பேருக்கு அந்த மனோபாவம் இருக்கு. இப்போ சத்யராஜரோட எத்தனையோ பேர் பழகிருப்பாங்க. நான் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் பழகிற விதம் தானே, பேசுகிற விதம், பிடிக்கிறது உங்களை, அது மாதிரி தானே. ஸோ அந்த நன்றி மறவாத ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள்லாம் உங்களை நம்ம பேங்களூர்லாம் போயிருக்கோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த காமெடி ரசிக்கிறது, ஸோ அதை ஞாபகம் வச்சு சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே.
எனக்கு ஃபஸ்ட்டு ராமநாதன் நீங்கள் கோயங்கான்னு கூட்டப்போ பயங்கர சிரிப்பாக இருந்தது. கோயங்கா மாதிரி ஃபீல் பண்ணி அவர் ஒன்று அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி தான் ஒரு ஜாலி தாங்க. பல பேரை மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க. இதில் யார் பெஸ்ட்டு, யாரை பற்றி இங்கே ரொம்ப அழகாக பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ புஜேரா போயிருந்தேன் துபாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது திடீர்னு சில வாய்ஸ் மாட்டிக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக சிவகார்த்திகிட்ட தான் அடித்தேன் ரஜினிகாந்த் வாய்ஸ். ரஜினி சார் வந்து எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, சினிமாவில் வரலாம் என்னை பொறுத்த ஒரு யாரும் என்னை பொறுத்து ஒரு ஒருத்த சொந்த கிடையாது அப்படின்னு தான் பேசுவாங்க. அது சிவகார்த்திகை உடச்சாப்பி என்னென்னா, ஒரு குரு சொன்னாங்க, அப்போ சிஷியன் கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த மேடையில் பேசுவார்ல அதை ரொம்ப அழகாக பண்ணார். இது நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. நீங்கள் சினிமாவில் வர டைலாக் பேசுகிறத விட நேச்சுரலாக பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். நம்பியார் வயசு எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்பியார் வயசு தான் இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து அப்படியே மாட்டிட்டு போயிடலாம். ஆயிரம் நீங்கள் வேறு நான் வேறு என்ன பைசா வீராச்சு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடும். அதுலேருந்து அப்படியே விஎஸ் ராகவன், சுருளிராஜ் உக்காந்து சாப்பிட ஒரு பெஞ்சு உண்டா, வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் உண்டா, என்னடா கடை வச்சுருக்கீங்க, அந்த ஒரு ஜெர்க்கு விடுவார். அது தேங்காய் சீனிவாசன் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட டைமிங் சென்ஸ் சூப்பர். ஒரு படத்தில் காலை அகட்டி வச்சுருப்பார். வேற ஒரு கேரக்டர், காலை அகட்டி வைக்காத ஆட்டோக்காரன் உள்ளே பூந்துருவான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு. அதாவது அவர் ஒரு ஸ்பாட்டிலிஸ் காமெடி இருக்கு. அது தில்லு மூடெல்லாம் சார் நெய்வேலியில் படம் பார்க்குற நானும் என் ஃப்ரெண்டும் எவனுக்கும் புரியலைங்க அந்த படம். அப்போ எல்லாம் இப்படியே பார்த்துக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் சிரிச்சே தியேட்டரில். அதுமாதிரி மீண்டும் ஒரு காதல் கதை படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் எனக்கு பயங்கர ஹிலாரியஸ் காமெடி. எவ்ரிபடி இஸ் மேனியக் நோபடி இஸ் நார்மல்ன்றது அந்த படத்தோட கண்டென்ட் எல்லாம் பைத்தியம் இல்லை. பிரதாபாத்திர டைரக்டர். ஆமாம், அது எனக்கு பிரதாபாத்திர ரொம்ப பிடிக்குது. சூப்பராக செம்ம கேரக்டர். நான் வந்து கேட்டேன், சார் சினிமாவில் எல்லாரும் வந்து உங்களை வந்து பைத்தியம் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன், இவனுக்கு எல்லாம் பைத்தியம் பாஸ், என்ன பைத்தியம் தலைவர் பாஸ். அவர் பயங்கர இவர் சத்யராஜன் அவர் சேர்ந்தா செம்ம டொல்லு பண்ணும். சத்யராஜன் வந்து விக்கு கைட்டுவார் மேலே லஞ்ச் அப்போ கைட்டு வச்சு, நான் எப்பயுமே அப்படி தான் தலைவர் வச்சுட்டு கடியாரு தலைவர் ஏதோ குருவி உட்காந்த மாதிரி தலையில் அப்படி கைட்டு வச்சுருன்னு சொன்னார். அப்போ அது பிரதான் பார்த்தேன். அப்போ அந்த பள்ளி சைட்டி கைட்டு வச்சிரு. இதை சத்யராஜன் ஈஸியாக எடுத்துவார். கரெக்ட். நீங்கள் ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹீவர் ஒர்க் அவுட் டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு படத்தில் வந்து கவுண்டமணி என்ன சொன்னார், ஒருத்தன் வந்து அடிப்பான், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போனேன், இவனுக்கு இந்த மாதிரி திருந்தாமல் போயிடலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் கவுண்டமணி கோட்டை அடிப்பான். அதுக்கு வந்துங்க அவர் சார், மாமா பார்த்தீங்களா நம்மளை உதாரணம் காட்டி அடிக்கிறான் அப்படின்னா, ஊரில் இருக்கிற நம்மளை என்ன நினைப்பான் மாப்பிள்ள, ஆனால் ஊரில் இருக்கிற கர்மாந்திரம் ஆம்பளைகளோட பொம்பளைங்க என்ன நினைப்பாருங்க மாப்பிள்ள. இதுதான் இந்த ஹியூமர் சென்ஸ், இதுதான் படத்தில் இருக்கட்டும். நீங்கள் சீரியஸாக வந்து சீரியஸாக இருக்க முடியும். அது அந்த மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் தான். நீங்கள் மிமிக்கிரியை யாராவது அந்த சம்மந்தப்பட்டவங்க முன்னாடியே பண்ணியிருக்கீங்களா? அந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணதில்லை. சத்யராஜ் சாருக்கு பிடிக்கும் ரொம்ப. அஜித் ஒரு படத்தில் வந்து அஜித் வாய்ஸ் தேவைப்படும். சின்னத்தம்பியில் எங்கள் டேரக்டர் பண்ணார். சின்னத்தம்பியில் வந்து ஒரு ரேடியோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த கவுண்டமணி அண்ணனுக்கு அனுஜா இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு அந்த சாங் மாதிரி வச்சுப்பாரு. அந்த சாங்க்கு முன்னாடி ஒரு ஆடு மாதிரி ஒன்று வரணையா, அந்த வாய்ஸ் நீ பண்ணணும். சிலோன் இலங்கை ராஜா இருக்கார்ல, அவர் வாய்ஸ் பண்ணுவேன். ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் மற்ற படத்துக்கு ஏற்று நீக்குவர் பப்படும் பப்பப்படும் மாயப்பப்படும் அந்த ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். வசந்த மாளிகை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்லாம் பேசுவார்ல, அது மாதிரி பேசணும். அந்த படத்தில் என்னை வந்து அந்த ஃபஸ்ட்டு பேச வச்சேன். ஸோ இந்த மாதிரி மிமிக்ரி வந்து பண்ணது சத்யராஜ் சார்ட்ட நிறைய பண்ணிக்கிட்டேன். கவுண்டமணி எனக்கு ரொம்ப சிவாஜி சார் மாதிரி பண்ணுவேன். படம் போனாலும் டென்ஷன் ஆகிடும், சும்மா ஜாலிக்காக பண்ணுவார். அது நம்ம இந்த படத்தில் சிவனா இவர் நடிச்சிருப்பார், முருகரா சிவகுமாரன் நடிச்சிருப்பார்ல, கந்தன் கருணை பண்ணும். கந்தன் கருணை வந்து சிவாஜி சார் எப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீரபாக ஒரு கேரக்டர், முருகனுக்கு அசிஸ்டன்ட் தளபதி. இப்போ ஒரு முருகர் வந்து கடவுள், வீரபாகு அப்படின்வார், சிவகுமாரன் வீரபாகு அப்படின்வார். இவர் வந்து இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை நீங்கள் கூட்டிங்கன்னா, இப்போ இவர் அசிஸ்டண்ட்டுக்காரனா அசிஸ்டன்ட் வா அப்படின்னா, சார் அப்போ சரி இப்படின்னு சொன்னோம். இவர் வீரபாகு முருகா அப்படின்வார். இவருக்கு என்னன்னா, நீ சிவகுமார் இந்த மாதிரி சொல்லிடா சரிப்பா, பயங்கர எம்மா சுவாசம் டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் பண்ண நீ பண்ணுறா நல்லா இருக்குடா
சத்யராஜெல்லாம் பயங்கரமாக ரசிப்பாங்க. இந்த மாதிரி யதார்த்தமாக எடுத்து சும்மா அது மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மிமிக்ரின்றது என்ன தெரியாது, எல்லாமே ஜாலி சார், சந்தோஷம், ஹாப்பி, இவ்வளோதான் நம்மளோட பாயிண்ட் ஆகி. இதை யாரும் ஹர்ட் பண்ணணும் மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜாலி. அப்போ எல்லாரும் அந்த நேரத்தில் ரசிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த மிமிக்ரி பண்ணுறது? ஸ்கூலில். ஸ்கூலில் வந்து நான் பாட்டு பாடுவேன் சுமாராக. பாட்டு பாடினோடனே அப்போ திடீர்னு பார்த்தா மிமிக்ரி வருது. இந்த நம்பியார் தான் பிடிச்சேன் ஃபஸ்ட்டு. அவர் தான் ஈஸி, டக்குன்னு கிடச்சிடுவார். அவர்கிட்ட அப்படியே இந்த அப்போல்லாம் சொல்லுறாங்க பயங்கர பீக்கு. ஒரு படத்தில் தவளை வியாபாரி, அவர் தவக்களை விற்பாங்களா ஒரு படத்தில், அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. கப கப காட்சி அப்படின்னு உணரம் பற்றி என்ன சொன்னீங்க, வந்துட்டு இருக்கிற பெரிய இடம் வாங்க சும்மா இருக்கானே அப்படின்னு அதை வச்சு 2 பேரும் லவ் வந்துடும். அதெல்லாம் சமச்சு இதே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டாலும். ஒரு சிவாஜி சார் வாய்ஸ் கொஞ்சம் வந்துடும். சிவாஜி சாருக்கு பிரபு சாருக்கு ஒரே வித்தியாசம், அவர் கொஞ்சம் தின்னாக இருக்கும் பிரபு சாருக்கு, சிவாஜி சார் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சி அடிக்கிறது தான். அஜித் எனக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்கேன், அந்த வயசு. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஹார்டாகிட்டார்ல இந்த படத்தெல்லாம் ஆரம்பிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி அது அப்போ அந்த படத்துக்கு இதை பண்ண நான் புஜார அந்த பழைய வயசு, பழைய அஜித் புது அஜித் பேசிட்டான், டேய் வராதரா அது பச்சா வர. ஏன்னா நீங்கள் மிமிக்ரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதாக விட்டுருவோம்ல. சிவாஜி வசனத்தில் நீங்கள் பேசுனதில் எது பெஸ்ட்டு மிமிக்ரி பண்ணதில்ல? இப்போ நான் வந்து மனோகரம் பேசி தானே சார் எல்லாருமே வருவோம். தந்தையை கட்டளையா இது கரை காண முடியாத ஆசை, பொண்ணும் மணியும் இன்னும் மயமும் புட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே கண்ணின் கருமணியை என்றெல்லாம் தங்கத்தாலான கட்டிலே சந்தனத்தாலான தொட்டிலே யாரை பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்களோ அவனை அந்த மனோகரனை இன்று சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தாங்கள் தனியார் ஆசைக்குத்தான் கட்டளையா தந்தையே அப்படின்னு வரல. ஸோ அந்த மாதிரி தான். சூப்பர். அது எனக்கான கந்தன்கரை தான் எப்பயுமே பிடிக்கும். அந்த நாட்டை கேட்டுதான் டங்கட அது ஒரு மியூசிக்கை போட்டு பாருங்க, டங்கட ஒரு மீனவன்னா வாய்ப்பே இல்லை. திருவிளையாடல் சூப்பர். அவர் மாபெரும். எனக்கு எம்ஜிஆர் அவர் எப்படின்னா சார் எம்ஜிஆருடைய வாய்ஸ் பேசுவீங்க? எம்ஜிஆர் அதாவது பழைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மனோகரி காலத்தால் அழிக்க முடியாதவர் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களையெல்லாம் கண்கூடாக அழிப்பதுதான் என்னுடைய வேலையை. ஸோ அந்த ஒரு இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த மார்ச் இல்லை துப்பாக்கி. ஆமாம் தெரியாமல் தான் கேட்குறேன், அண்ணா உங்களை உண்மையிலேயே சொன்னாரா இல்லை சொன்னது மாதிரி நீங்கள் நடிச்சிங்களா? ஒன்றே ஒன்று மட்டும். ஒரு படத்தில் பயங்கரமாக ரசனை ஜட்ஜி இருப்பார். இவர் வழக்கம் போல் ஒரு பொண்ணை காப்பாற்றுவார் ரேப் பண்ணும்போது. அப்போ ஜட்ஜி கேட்பார், இதில் மாணிக்கம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பார். உடனே தலைவர், ஐயா நடந்ததை நான் சொன்னேன், நடக்காத வக்கீல் ஐயா சொன்னார், நடக்க போத இனி நீங்கள் தான் சொல்லணும். மாணிக்கம் நிரபராதி என்பதால் விடுதலை செய்கிறேன் வருங்க. அதாவது அதுதான் அவர் சொன்னால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தானே மக்கள் கரங்கோசம் அடிப்பான். அதை விட நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி மக்கள்கிட்ட சொன்னது, ரிலீஸ் பிரபுதேவட்டா பயங்கரமாக ரசிப்பாங்க. உரிமை குரலா அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுருவாங்களே, உரிமை குரல் சொத்து அந்த இது பிரிச்சுருவாங்க இதப்பா. அப்போ இவர் கூட பேரன் நடிச்ச அஞ்சலி தான் அண்ணி, இவங்களுக்கு சகசரநாம அண்ணன். இவர் வந்து கிணத்தங்கர தலைவர். அப்போது ஆமாம் கோபி அந்த படத்தில் வருது, கோபி எதுக்கு இங்கே உக்காண்டுனா, இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை என்ன தேய்ச்சி விடணும், சூடாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு. அதுக்கு எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவார், கோபி என்னமா வளர்ந்துட்டான் சொன்னாங்க. அது ஹைலைட்டு. அதுக்கு அவர் எண்ணெய்க்கு வரும்போது எம்ஜிஆர் நீ இது சத்தியமாக நம்மளா இருந்தால் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவோம். இல்லை அவருக்கு அது அழகாக இருக்கும். அந்த வெக்கப்படுறது குழந்தைத்தனம் பண்ணுறது, ஐயோ அண்ணே அப்புறம் அது பவுசு கட்டுவார் தெரியுமா, ஐயாவே. இதெல்லாம் நம்ம பண்ணவே வராது பாஸ். அவர் ஜெயலலிதா பண்ணுவார் சூப்பராக, அதெல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுதான் ஒருத்தன் கேட்டாங்க. இப்போ என்னென்னா எங்கே வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையாவே மாறிடுவார். இதுதான் அவருக்கு. இது சிவாஜி சார் வந்து ஏதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு அந்த குழந்தைக்கு பார்த்து கட்டுப்பாரு. அதை பார்த்து இந்த குழந்தை பாட்டு கற்றுக்கலாமான்னு தோணும். இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். கமல்ஹாசன் குரலில் பேசியிருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நாட்டில் ஒவ்வொரு விஷயங்கள் தவறு நடக்கும் போதும் அதை தண்டிச்சு கேட்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போது இதே ஸ்டுடியோவுக்கு நானும் வந்திருக்கிறேன், பல நடிகர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நடிகர்கள் ஒவ்வொருவரும் வரும்பொழுது ஒவ்வொரு யுக்தியோடு வர வேண்டும் என்பது என்னுடைய அப்படியே அது டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு.
பட் கரெக்டாக ஒரு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு வருவார். அது கொஞ்சம் அப்படியே. நீங்கள் பல திரைப்படங்களில் காமெடி நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நகைச்சுவை காட்சின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச காட்சின்னு பார்த்தா, நான் எனக்கு பேங்க்கில் ஒரு லோனே கிடச்சிது இந்த ஒரு காமெடியான. ஓ ஆமாம். நான் வந்து எல்ஐசியில் வந்து லோன் போட்டிருந்தேன். எல்ஐசியில் வந்து இது பண்ணால் அதுக்கு என்னை போட்டு துரத்துனா அந்த ஏஜென்ட். நான் சரின்னு போட்டேன். சரி ஒரு ஹவுசிங் லோன்லாம் கிடைக்கும் நான் சரின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பல பேங்க்கில் ட்ரை பண்ணப்போ 3 வருஷம் ஐடி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 2004. அப்போ என்ன பண்ணேன், அந்த இதேமாரி ஹவுசிங் லோன் கிடைக்கல வாங்கி கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு. அந்த ஆடிட்டர் சார் 2 வருஷம் பண்ணிடலாம், இப்போல்லாம் மேனுவல் கிடையாது, கம்பல்சரி 2 வருஷம் பண்ண முடியும் கம்ப்யூட்டர்ஸில், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணிட்டேன். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் தலைவரன்னு கூப்பிட்டு போன ஒரு அம்மா, அவங்க தான் வந்து இது ஹெட்டு கையெழுத்து போடணும். அவங்க வந்து நான் உள்ளே போனேன். ஓ அந்த ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லைன்னு சொன்னவர் நீங்கள் தானே அப்படின்ச்சு. ஆஹா லோன் கிடச்சிரும் போல இருக்கே. வில்லாதி இல்லைன்னு படத்தில் கவர்னமணி என்ன வந்து ஜிம் வச்சு நடத்துவார். நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆமாம் உங்களுக்கு அவர் கண்ணில் கட்டு போட்டுப்பார். ஆமாம் உங்களுக்கு கண்ணு நொல்லையா அண்ணே, ஏய் லோனில் பேசாத கண்ணாடியே வர்றா அப்படின்னா கண்ணாடியே வர்றா. அவர்த்தானே இந்த தம்பிள்ஸை பொடுற தம்பிள்ஸை வாங்க மாட்டேன் கையில், ஆனால் வாங்கினதான் நினச்சிக்குவேன். இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் சொல்லுங்க, ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லை அப்படின்வான். ஏய் ஆமாம் ஏண்டா கண்ணாடி கேட்டால் உனக்கு 2 கண்ணு நோல்ல இதில் ஒன்று பேசுகிறேன். அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி. இல்லை உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதடா. ஈஸியா இருக்கிறது கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல அந்த மாதிரி வந்து பாலா படத்தில் பிதாமகன் நடிச்சிருப்பான். ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண இவரே தெரியாதா, இவர் சன் டிவியில் ஃபேமஸ் ஆச்சே, ஒரு சாமியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். 10வது படிக்கிற பொண்ணு இவன்கிட்ட பரிச்சை எழுதுக்கு ஐடியா கேட்டுக்கிறான், அதை ஆஸ் பண்ணிட்டாங்க. அந்த காமெடி அது மாதிரி நிறைய காமெடி சார். எனக்கு கவுண்டமணி வடிவேலோட நடித்த எல்லா காமெடியுமே நல்லாயிருக்கும். என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலோட அரிசி கடை காமெடி, ஒட்டகப்பால் காமெடி. அதே மாதிரி ஒரு இழவு வீட்டில் நானும் அவர் கட்டி பிடிச்சி அழுவோம். அவர் என்கிட்ட இந்த பரிசு அடிச்சிடுவார், நான் அவர்கிட்ட எங்ககிட்டேவா அத்தாடி போகையில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு பஸ் அடுத்த தெருவில் ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோ, அங்கே போய் பிக்கப் பண்ணி. அது எப்படின்னா டைலாகாக இருந்தது. அப்போ டைலாகாக இருந்தப்போ வேல்முருகன் தான் டைரக்டர் இருக்கு. நான் சொன்னேன் வழியிட்ட தலைவர் அது மாதிரி இழவு வீட்டில் இருக்கும் நேசம் புதுசு. அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி இழவு வீட்டில் இருக்கும், ஒப்பாரி மாதிரி வச்சா நல்லா இருக்கும், சௌந்தரு சூப்பராக இருக்கும், சௌந்தரு நல்ல ரசிங்க, சூப்பர் சௌந்தரு, வேல்முருகன் வந்துடுறது இது பண்ணிடுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தா அரிசி கடை காமெடி ஆகட்டும், அது ராசமதுரம் பண்ணது டைலாக். ஸோ அந்த மாதிரி ஹியூமர்லாம் வந்து பார்த்தவொடனே ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தாங்க. கழிச்சு போச்சு. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. இப்போ வடிவேலு மீண்டும் திரைப்படங்கள் நடிக்க தொடங்கியிருக்காரு. அவரோட நீங்கள் நடிக்கிறீங்களா? எங்கே தொடங்கியிருக்காரு? எங்கே தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு தெரியலையே. அவர் தான் ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பார், ஏதாவது ஒரு மாட்டிக்குவார், ஏதாவது அவர் அமைதே. நான் ஒன்றே சார், இது வந்து நாட் ஒன்லி ஃபார் வடிவேலு, எல்லா நடிகர்களுக்குமே சொல்கிறது என்னென்னா, பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தில் முடிஞ்ச அளவுக்கு மனிதாபிமானத்தோடு இருங்க. மனிதாபிமானம்னா அதாவது அடுத்தவர்களை பற்றி ஜாலியாக பேசுகிறதுன்றது வேறு. நீங்கள் அவங்களை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசினா உடனே சாரி கேட்டுருங்கன்ற தப்பே கிடையாது. இதில் என்ன இருக்குது, வாடி அழகாக ஒரு வாசல் சொல்லுவாங்க, ஈகோவை ஈகோனிட்டா வாழ்க்கையை பிரச்சனையே இல்லை தான். ஈகோவை ஈகோன்னு என்னத்துக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா நீ, அந்த சண்டையே தேவையில்லை. எல்லாம் மனித பாருங்க, விஜயகாந்த் சார் சொன்னது. அதனால தான் அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. போகும்போது அண்ணா கைரோட அடுத்து தான் விடுவான். அதுக்குள்ளே எதுக்குள்ள போட்டிகள் போனாமல் ஜாலியாக இருந்து போவோமே, சிரிப்போம், முடிஞ்ச அளவுக்கு சிரிப்போம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மனிதாபிமானத்தோடு இருங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பேசி தீர்த்துக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருக்கும். இதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சௌந்தர். தேங்க்யூ சார். நம்ம ரசிகர்களோட உங்கள் அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னென்னா இது வந்து எவ்வளோ நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் போர் அடிக்காமல் இருந்துச்சு. சில இடத்துல நம்ம எங்கே கேட்டதே கேட்குறீங்க, வேறு எதாவது கேளுங்க அப்படின்வோம். ஏன்னா அந்த கேள்வி புதுசாக இருக்கும்போது பதில் புதுசாக இருக்கும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதனால தான் நானே வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணேன். ஃபஸ்ட்டு கேட்டு பண்ணது உங்கள் இதுதான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.